என்ன சார் நீங்க புழு இருக்கிற ரைஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எப்படி நாங்க சமைச்சு சாப்பிடுறது? பேசலாம் தம்பி, ஈஸியா பேசலாம், செஞ்சு காமிங்க. இவ்வளோ பிசினஸஸ் இருந்தும் உனக்கு ஏன் ஜெஸ்ஸியை பிடிச்சதுங்கிற மாதிரி why did you have to choose to work in the farms? Very early on I discovered it's not my cup of tea. It must have been a tough time இல்ல, to be without money. உங்களை பத்தி நீங்க பேசாம வேற யார் பேசுவா? பட் நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா டவுட் வரும். That's also with life also இல்ல, nothing is bed of roses. No, உலகத்துல தண்ணி எவ்வளோ போர்ஷன்? 3/4 of the world is water. So உங்களுக்கு 3/4 போயிடுச்சு. So இருக்கிறது ஃபர்ஸ்ட். Hi, hello and welcome back to the episode 6 of Mindful Moms Tribe podcast. Today I'm so excited to welcome Archana Stalin, the founder of myHarvest tribe, to the podcast. அவங்க என்ன பண்றாங்கன்னா, she runs myHarvest farms, which is a farm to home business where they bring the fruits, vegetables and all the organic produce directly from the farmers to customers. They are on their 8th year of journey and have served a total of 15,000 plus customers, including me as a happy customer. So thank you Archana. Thanks Iswarya, thanks for inviting. As usual busy bee, LinkedInல பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. எப்படா இவ்ளோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க? Anything for you. வரதுதான் சந்தோஷம். So okay, so first question, I know you are an engineering graduate from CEG, College of Engineering Gindi. Usually அங்கிருந்து வந்தவங்க will be choosing a technology career primarily unless they are into other streams. So இவ்வளோ பிஸ்னஸஸ் இருந்தும் உனக்கு ஏன் ஜெஸ்ஸியை பிடிச்சதுங்கிற மாதிரி why did you have to choose to work in the farm space? Like any engineering grad, நானும் place ஆகிட்டு I was in a technology space. So I was working in TCS. கோட் அடிச்சு தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. பட் வெரி ஏர்லி ஆன் ஐ டிஸ்கவர்ட் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு அது முடிச்சுட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பக் வந்து எப்படின்னா, இட் வாஸ் நாட் மை காலிங். அப்போது 2012 வந்து ஸ்டாலின் கேம் பேக் ஹோம் சேயிங் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணலாம், இப்போ ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்கோம், அது ரிலேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வி போத் ஹேவ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ், ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணோம். myHarvest இஸ் மை செகண்ட் ஸ்டார்ட் அப். ஓகே, தட் வாஸ் நாட் அ கிரேட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் தோ. பட் என்னென்னா, அது எங்கள் ப்ராக்டிக்கல் எம்பிஏவாக வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த கம்பெனி நம்ம பண்ணால் நம்ம வந்து எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது நமக்கு வந்து ரொம்ப பேஷனட்டாக நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி மட்டும் நினச்சிட்டு விட்டுட்டோம். பட் ஜேர்னி ஆஃப்டர் தட் ஸ்டார்ட் அப் எப்படி இருந்துச்சுன்னா, ஐ வாஸ் ட்ராவலிங் அக்ராஸ் த கண்ட்ரி. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ ஃபெலோஷிப், ஜாகிருதி யாத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் இந்தியா ஃபுல்லாக ஐ வெண்ட் அக்ராஸ் டு கிராமங்களாக போனேன். ஸோ த பீப்புள் ஐ மெட் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி வந்தப்போ வாட் இஸ் மை லைஃப்ஸ் பர்பஸ் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. I was very deeply inspired by the people I met. ஜோ மடியத்துன்னு ஒருத்தர் வந்து he has revolutionized 1800 villages, டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்து he has built a Swachh Bharat really in 2014. The true Swachh Bharat hero. And these people are normal people with a dream and a very big heart to impact. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரப்போ I really wanted to do something, ஆனால் என்னன்னு தெரியல. ஸோ நானும் ஸ்டாலின் எப்பயும் நிறைய ஐடியாஸ் பேசுகிறப்போ நாங்கள் ஈமோ கோழி வளர்க்கலான்ற அளவுக்கு நிறைய ஐடியா பேசியிருக்கோம். நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா, பர்த்டே பார்ட்டிஸ்லாம் நடத்தலாம், இது பண்ணலாம், நம்ம வீட்டில் நல்லா வாய் பேச வரும், கவுன்சிலிங் சென்டர்லாம் வைக்கலாம், என்னென்னமோ க்ரீஸியாக பேசியிருக்கோம். பட் ஃபைனலி வாட் ஹேப்பன், இந்த வீட்டில் நாங்கள் வந்து ஒரு மாடி தோட்டம் வச்சோம். காம்போஸ்டிங் பண்ணி அந்த காம்போஸ்ட் என்ன பண்ணலாம், செடி வளர்க்கலாம் அப்படின்னு மாடி தோட்டம். அப்போ வந்து நாங்கள் சாப்பிட்ட காய்கறி அந்த ஹெல்த் இம்பேக்ட் ஆன் அஸ். ஸோ என்னோட அனிமிக் இது வந்து கம்மியாகி ஐ பிகேம் பெட்டர். மை ஃபாதர் இன் லாஸ் டயபிட்டிஸ் ரிவர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஜஸ்ட் வித் மாடி தோட்டம் அண்ட் சம் டிசிப்ளின் இன் ஃபுட்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டாலின் ஒரு நாள் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். வீட்டில் சிரின்னு சிரித்தாங்க. ஏன்னா நீங்கள் காலையில் எந்திரிக்க மாட்டீங்க, வேர்க்காது, வேலையும் செய்ய தெரியாது அப்படின்னு. பட் வி வேர் ரியலி சீரியஸ் அபவுட் இட். போய் ஃபார்மர்ஸ் கிட்டலாம் போய் ஆர்கானிக் ஃபார்மிங் இப்படி பண்ணலாமே, ஏன் நீங்கள் எதை பண்ணுறீங்கன்னு நாங்கள் ஃபார்மிங் பண்ணுற ஐடியாவில் போல் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் போய் அட்வைஸ் பண்ணோம், மாடித்தோட்டத்துலேயே இவ்வளோ சூப்பராக வருது, நீங்கள் ஆர்கானிக் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. எல்லோரும் வந்து பேசலாம் தம்பி, ஈஸியாக பேசலாம், செஞ்சு காமிங்க அப்படின்னு. வி ஆக்சுவலி பிகேம் ஆக்சிடென்டல் ஃபார்மர்ஸ். ஓகே. ஸோ நாங்கள் அவங்களுக்கு வந்து வி ஹேட் டு டெல் தட் இட் ஒர்க்ஸ். ஸோ எங்களுக்கு இப்போ வரைக்குமே சொந்தமாக லேண்டு கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் அப் லேண்ட் ஆன் லீஸ் அண்ட் ஸ்டார்டட். அங்கே வெஜிடபிள்ஸ், கீரை, தர்பூசணிலாம் போட்டு ஃபார்மிங்கை வந்து கையிலெல்லாம் அழுக்கு பண்ணி நாங்கள் இறங்கி வேர்த்து ரியலாக ஃபார்மராக மாறி கற்றுக்கிட்டோம். சென்னை பக்கத்தில் திருவள்ளூரில் ஒரு மிக மிக அருகில் என்னோட காலேஜ் NSS கேம்ப் நான் போனதை வச்சு அங்கே ஒரு ஊரில் ஒரு நல்ல பேரெல்லாம் க்ரியேட் பண்ணி வி ஸ்டார்டட் ஆஸ் அ ஃபார்மர் பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆஃப்
இந்த மாதிரி மல்டிபிள் ஜேர்னிஸ் டுகெதர், நிறைய ஜேர்னிஸ் டுகெதர் வந்து எங்களை அந்த டைரக்ஷனில் கொண்டு போச்சு. நான் என்றைக்குமே ஃபார்மர் ஆகணும்னு சொன்னதே கிடையாது சின்ன வயசுலேருந்து. ஐ ஆல்வேஸ் செட் அர்ச்சனா ஐஏஎஸ் ஆகணும்னு. பட் ஐ திங்க் நோ ரிக்ரெட்ஸ். ஐ எம் அ வெரி ஹாப்பி பர்சன் டூயிங் myHarvest farms. நான் என்னோட ஃபோன்லேயும் உங்கள் பேர் அர்ச்சனா myHarvest தான் வச்சுருக்கேன். ஐ திங்க் a lot of them will now have Archana myHarvest in their phone. So you must be happy for that. Yeah, very much. அவங்க வீடுகளுக்குலாம் நான் யார் வீட்டுக்குன்னா தைரியமாக நான் போனேன்னா எனக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்க குடும்பமாக பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் மோர் சாட்டிஸ்ஃபைங். ஸோ நானும் நீங்களும் எப்படி மீட் பண்ணோன்னா, நான் ஐஐடி மெட்ராஸில் 2021 ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ரிசர்ச் ஸ்காலர்ஷிப். என்னோட ப்ரொஃபஸரோட ஒன் ஆஃப் த கிளாஸில் உமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி பேசும்போது she wanted to bring a woman who she interviewed for her paper. ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணப்போ ஃபுல் ஃபேன் கேர்ள் மூமெண்ட் எனக்கு. அண்ட் யூ ஹேட் புட் அப் அ ப்ரெசன்டேஷன் விச் சேஞ்ச்ட் மை என்டையர் பிக்சர் டுவர்ட்ஸ் கான்ஷியஸ் ஈட்டிங். நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவேன், ஜங்க் சாப்பிட மாட்டேன். அண்ட் அந்த செஷன் அட்டென்ட் பண்ணப்போ ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் வித் மை செகண்ட் ஒன். ஸோ ஐ ஜாயின் வென் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். ஸோ பயங்கர கான்ஷியஸ்னஸ். ஐ திங்க் நீங்களும் ஒரு ரீசன்னு நினைக்கிறேன் டு மை இன்க்ரீஸ்டு கான்ஷியஸ்னஸ் டுவர்ட்ஸ் Toxin-Free. நம்ம இதெல்லாம் எதுவும் கான்ஷியஸா பண்ணல, பட் ஐ அம் சோ ஹாப்பி. ஒரு 7-8 பேர் தான் அந்த கிளாஸ்ல இருந்தாங்க. தி அதர்ஸ் வேர் ஆல் காலேஜ் கேர்ள்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ இமீடியட்லி பிகேம் யுவர் கஸ்டமர். அண்ட் நீங்கள் சொன்ன சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ சின்ஸ் தென் I've been following you, being your customer, knowing you, and now in what I am trying to do as an entrepreneur, huge respect to whatever work at Clin you're doing. Thank you. ஏன்னா நான் when I'm wondering, right, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன். அப்போ நான் உங்கள் எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்குவேன். சரி, நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வித் ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் 2 years we have achieved. ஸோ ஓரளவுக்கு ஸ்டாக் பண்ணியாவது செல் பண்ணலாம். அர்ச்சனா அதெல்லாம் கீரை இன்னைக்கு வச்சாங்கன்னா நாளைக்கு கெட்டு போயிடும். அவங்களே தைரியமா பண்ணும்போது why not us அப்படின்னு you made my day. எனக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த பூஸ்ட் எனர்ஜி இருக்கும். ஆனா நீங்க பூஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டீங்க. ஸோ இந்த பூஸ்ட் வச்சுக்கலாம். இங்கிலீஷ் வேர்டு மட்டும் தாங்க யூஸ் பண்ண, பிராண்ட் கொண்டு வரல. ஓகே, ஸோ அந்த கான்வர்சேஷனில் என் ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஷீ யூஸ் டு கம் இன் 2-wheeler டு டெலிவர் வெஜிடபிள்ஸ் டு மீ அப்படின்னு. அண்ட் யூ ஜஸ்ட் செட் வென் வி வர் ஸ்பீக்கிங் அவுட் சைட் த ரூம் தட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 மாதத்து 8 மாதத்துக்கு இருந்தது வெறும் 18 கஸ்டமர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணி வெறும் 18 கஸ்டமர்ஸ். இட் மஸ்ட் ஹவ் பீன் அ டஃப் டைம் இல்லை டு பி வித்வுட் மணி கிவன் போத் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டூயிங் இட். ஹவு டிட் யூ கிராஸ் தட் ஸ்டேஜ்? இப்போ யோசிச்சு பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. பட் அப்போது இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி இட் வாஸ் ஜஸ்ட் மூவிங் ஆன். பட் ஐ திங்க் வி ஆர் நாட் டூயிங் எனிதிங் ராங் ஹியர். ஸோ வாட் வி டூயிங் இஸ் கண்டிப்பாக தேவையான விஷயம், நல்ல விஷயம். வி ஃபிகர் இட் அவுட்ன்ற ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருந்தது. யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்லைட்லி இஃப் வி வெட் டவுன் ஆல்சோ தி அதர் ஒன் வாஸ் ஸ்ட்ராங்கர். அது ஐ திங்க் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் தேர். அண்ட் எங்களோட அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கனாலும் எங்களுக்கு வந்து தேவைகள் வந்து நாங்கள் மினிமைஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ருகாலிட்டி வாஸ் பார்ட் ஆஃப் அவர் இது. யாரும் நாங்கள் சொல்லிக்கலாம் இல்லை, நீ இதுக்கு இது பண்ணாத அது பண்ணாத, இந்த மாதிரி வி டிடன்ட் ஹேவ் லைக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம். பட் கான்ஷியஸாக தான் வி ஆர் போத் ஹாப்பிலி சேயிங் நம்ம வேலையை விடலாம், கிராமத்துக்கு போயிடலாம், அங்கேயே இருக்கலாம், இந்த வேலையை பண்ணலாம், இப்படி பண்ணலாம். என் கஸ்டமர் பிடிக்க ஸ்டாலின் வந்து 18 கஸ்டமர் பத்தாது, நீ 50 கஸ்டமர் பிடின்னு எனக்கு துரத்தவும் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ மாதிரி போயிட்டு வி செட் லெட்ஸ் ஃபிகர் இட் அவுட். இட்ஸ் அ பைலட். இந்த 18 ஃபேமிலி கூட த லேர்னிங் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த பேசிக். ஸோ அஸ்திவாரத்துக்கு டைம் எடுத்தால் பரவாயில்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி இஸ் பெட்டர் தேன் ஜஸ்ட் கோயிங் அண்ட் கிராஷிங் அப்படின்ற மாதிரி ஐ திங்க் இட் ஹஸ் பின் போத் ஆஃப் அஸ் சேயிங் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்காக. அண்ட் தோஸ் 18 ஃபேமிலிஸ்க்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். ஏன்னா அவங்க வந்து தே ஷேப்ட் வாட் வி வாண்ட் டு பில்ட் ஐடியா. ஏன்னா தே ஹவ் பீன் co-creators ஆஃப் தி ஐடியான்னு சொல்லுவேன். அண்ட் ஃபியூ ஆஃப் தம் இன்றைக்கும் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 7 years whatever they are eating, இன்ஃபேக்ட் மை ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரதீஷ் இஸ் ஸ்டில் மை கஸ்டமர். அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாருமே வந்து நான் டெலிவரி பண்ணுறப்போ அந்த பைக்கில் பேக்கை வாங்கிட்டு மூந்து பார்க்குறாங்களா, இல்லை அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அர்ச்சனா, எங்கள் ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு அவங்க சொன்ன ஒரு விஷயமுமே வந்து ஹேஸ் ஹெல்ப் அஸ் ஷேப் தி ஐடியா. அதனால் ஐ திங்க் கோஃபவுண்டர் இருந்தது வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஃப்ரூகாலிட்டி இஸ் த வேர்ட். ஸோ ஃப்ரூகாலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஐ திங்க் யூ லிவ் த்ரூ இட், ரைட்? ஐ சி அர்ச்சனா the same way, same person everywhere. இன்னைக்கு கூட வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு கூட ரெடி ஆகும்போது you just changed your clothes. You didn't want to have and உங்களோட
பிஸ்னஸும் வந்து நான் ஆர்டர் பண்ணுறது இஸ் த்ரூ அ வாட்ஸ்அப் ஃபார்ம் ஒன்லி. இட் இஸ் நாட் எனி திங் ஃபேன்சி, நத்திங், வெரி சிம்பிள் எலிமெண்ட்ரி. கம் அண்ட் transact with us and that is about it. ஸோ நம்ம சக்ஸஸோட டெஃபினிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து I see Archana as a mentor in startup forums, being seen everywhere. பட் அன்னைக்கு இந்த ஃபேம் கிடையாது, பாப்புலாரிட்டி கிடையாது, பிஸ்னஸில் ரெவென்யூவே கிடையாது. ஸோ இட் மஸ்ட் ஹவ் பீன் அ டஃப் ஃபேஸ், ரைட்? நீங்கள் சொன்னீங்க லைக் ஹேவிங் அ co-founder is good, ஸோ அதனால் பண்ண. பட் ஸ்டில் ஃபார் அதர்ஸ் who have financial commitments, ஒரு இஎம்ஐ பே பண்ணணும், இல்லை ஒரு சைல்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு இருக்கவங்களுக்கு when they start a business and despite being frugal there are some needs to be met. So how would they see their business? அதாவது எதுவுமே ஸ்மால் பிக் அப்படிங்கிறது வந்து வேர் யூ வாண்ட் டு ஹிட். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா உங்ககிட்ட சக்ஸஸ்ன்றது வந்து உங்கள் பார்வையில் நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். someone else can't define success for you. அந்த மெட்ரிக்ஸாக இருக்கலாம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு அவங்க மசாலாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 100 பாக்கெட் விற்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம். பட் there could be another person going to that lady and saying அவங்க ஒரு நாளைக்கு 1,00,000 விற்றுட்ருக்காங்க, நீ 100க்கே சந்தோஷப்படுறேன்னு. இட் குட் பி லைக் யூ ஹேவ் டு ட்ரீம் பிக்னு சொல்கிறதுக்காக இருந்ததுன்னா இட்ஸ் குட். பட் ஐ திங்க் என்னால் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிற இடத்துல நான் 100 பண்ணுறேன். ஐ வாஸ் நாட் ஈவன் ஹேவிங் மனி ஃபார் மை செல்ஃப், ஐ எம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் டுடே. தட் இஸ் அ பிக் திங் ஃபார் தட் லேடியாக இருக்கலாம். அதனால் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் பின் தேர் வேர் ஐ டிஃபைன் மை சக்ஸஸ் ஆர் ஐ டேக் இன்புட்ஸ். பட் ஐ திங்க் வேர் ஐ வாண்ட் டுங்கிற இதில் வந்து அந்த ப்ரெஷர் எடுத்துக்கல. ஒன்று, நீங்கள் ஒரு விமனாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா மினிமமாக என்ன பண்ணால் உங்கள் ஐடியாவை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக இருக்கணும். அதாவது எனக்கு இந்த இதுக்கு இத்தனை பேர் ஃபீட்பேக் கொடுக்கணும், சாம்பிள்ஸ் கொடுத்து என்ன வேணால் பண்ணலாம். பட் இனிஷியலாக எனக்கு இதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, நான் பண்ண பொருளுக்கு வந்து இது தேவை இருக்குது அப்படின்ற தேவையை பூர்த்தி பண்ணுற ஒரு ப்ராடக்டை நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ஸ்கேலுக்கு எனக்கு காசு வேணும், 10,000 ரூபா வேணுமா, 1,00,000 ரூபா வேணுமா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த காசு வந்து இனிஷியலாக எல்லா பெரிய கம்பெனியுமே பார்த்தீங்கன்னாலும் ஆரம்பத்தில் ஒன்று அவங்க சொந்த காசை போட்டிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட் உண்மையிலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடன் வாங்குறப்ப தயங்காமல் வாங்கிடுவோம். இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ்ஸுங்க. நீங்கள் தப்பு பண்ணி பழைய ஃபாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா மேபி நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பட் அதர்வைஸ் நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்கன்னு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த கடன் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. பட் தட் மணி யூ யூஸ் இட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். அண்ட் விமென் வந்து ஜென்ரலாக ஒரு கல்ச்சரில் வி டோன்ட் செலிப்ரேட் மிஸ்டேக்ஸ். அண்ட் நிறைய ஸ்கில்ஸும் நமக்கு இருக்காது. நம்ம போய் அவ்வளோ தயக்கமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நம்ம பேரை. இப்போ ஒரு இடத்துக்கு மீட்டிங்கில் போயெல்லாம் நம்ம நெட்வொர்க்கிங்லாம் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து எனக்குமே தெரியாது ஆரம்பத்தில். நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ யூஸ் டு கோ டு எவ்ரி மீட்டிங் அண்ட் நானே எல்லாத்தையும் போய் ஷேம்லெஸ்ஸாக கார்டு கொடுத்துட்டேன், அர்ச்சனா இந்த கம்பெனி பண்ணுறேன், நீங்கள் யாருன்னு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி சும்மா எல்லோரும் வந்து கார்டு கொடுத்து பேசுகிறோம். பட் ஆனால் இனிஷியலாக டு ஓப்பன் அப் அண்ட் சே இதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து விட்டு பிரேக் பண்ணுங்கள். அவங்க என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க, உங்களை பற்றி நீங்கள் பி யோர் மார்க்கெட்டிங் பர்சன், பி யோர் வாய்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த மணியை ரெடி பண்ணுங்கள் டு ப்ரூவ் தட் இட் ஒர்க்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரது யூ கீப் ரீஇன்வெஸ்டிங் தான். ஸோ அந்த ஸ்மால்ன்றது நீங்கள் டிஃபைன் பண்ணுறது அந்த ஸ்மால் அண்ட் பிக். டோன்ட் கோ வித் சம்படிஸ் டெஃபினிஷன். அண்ட் நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் அ மேல் ஆர் அ ஃபீமேல் வாட் எவர், அவங்க தான் வந்து செல்ஃபாக பண்ணும். ஏன்னா அஸ் அ ஃபவுண்டர் நீங்கள் டீம் ஹையர் பண்ணுறதுக்கும் யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுக்கும் பண்ணணும், இன்வெஸ்டர்கிட்ட போய் உங்கள் ஐடியா ஃபண்ட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு பில்ட் அந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனிபடி கேன் ஸ்டார்ட். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வர ஒரு 4 பேர் வேணும். அவங்க ஒரு ரிப்ளிங் எஃபெக்ட் மாதிரி இட் வில் மல்டிப்ளை. ஐடியாஸ் ஃபெயில் ஆச்சுன்னா எப்போ நீங்கள் அதை புல் ஆஃப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷம் வேலைக்கு ஆகலைன்றது அகெயின் ஃபெயில் எப்போ புல் ஆஃப் பண்ணணும் சம்படி வில் நாட் டெல் யூ. யூ ஷுட் நோ இது நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துட்டேன், எல்லா விதத்தையும் ட்ரை பண்ணிவிட்டேன், இது வேலைக்கு ஆகலை. அப்போ நீங்கள் ஐடியாவை மாற்றுறது தப்பே கிடையாது. நீங்கள் சீரியல் ஆண்டர்ப்ரனர் சரிங்களா? ஸோ அந்த ஆமாம் நீங்கள் யூ ஷுட் செலிப்ரேட் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் எப்படி எது சக்ஸஸ்ன்னு தெரியும். இந்தியாவில் அதுவும் நம்ம குடும்ப அமைப்பில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டு சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க அண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்காதுங்க. ஆண்டர்ப்ரனராக இருக்குது முக்கியமாக தேவையான ஸ்கில் ஷேம்லெஸ்னஸ். சொரணையே இருக்கக்கூடாது. சொரணை இருந்தாலும் அவங்க கேட்குறத வாங்கிட்டு பதிலுக்கு நீங்கள் ஆக்ஷனில் காமிங்க, இல்லாட்டி கண்டுக்காமல் போயிடுங்க. இதெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மோஸ்ட் திங் தட் வி ஹேவ் டு ஹியர். அதாவது உங்கள் ஐடியா சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ வெளியில் எல்லாத்தையும் உங்கள் ஐடியாவை நீங்கள் போய் பேசுங்க. நிறைய பேர்ட்டு பேச தான் கற்றுப்பீங்க.
பட் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. டோன்ட் டேக் இட் யுவர் ஹார்ட். டோன்ட் பி ஸோ சொரண இருக்கிறாளா. இது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டூ சம்திங்குங்கிறவங்களுக்கு ஐ வாண்ட் டு யூனோ ஆஸ்க் அபவுட் சம்படி ஈவன் அட் அ மச் யூனோ ஏர்லி ஸ்டேஜ். நான் ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன், engineers. In fact, I have even met PhDs that are stay-at-home moms or stay-at-home women. நான் ஏதோ ஒன்று என்னோட ஸ்கில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். I want to make jewelry at home, like you said, masala powder at home. Some people want to make idli batter and sell. அந்த ஐடியாவை அவங்களுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு போகணும். அந்த இன்டர்னல் ஃபைட்டே எனக்கே ரொம்ப நாள் இருந்திருக்கு. ஹவு டு ஐ ஈவன் டெல் சம் ஒன் இன் மை ஃபேமிலி தட் ஐ எம் கோயிங் டு லீவ் மை ஜாப் அண்ட் டூ திஸ். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோ இல்லை பேரண்ட்ஸோ இன்லாஸோ அவங்கக்கிட்டன்னு சொல்லும்போது அவங்களோட அப்ரூவல் கிடைக்கிறது தான் இஸ் த பிக்கெஸ்ட் பிளாக்கர் இன் அ வுமன் வாண்டிங் டு ட்ரை. 100%. எஸ். ஸோ அப்படி நீங்கள் அப்படி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் நோ ஒன் எல்ஸ் இந்த வேர்ல்ட் வில் லவ் யூ பெட்டர் தென் யூ இல்லையா? ஸோ நீங்கள் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஜட்ஜ். அப்படிங்கிறப்போ டோன்ட் எக்ஸ்பெக்ட் வேலிடேஷன். இப்போ நான் சொன்னது தான், யூ ஹவ் டு பி போல்ட் அபவுட் யுவர் ஐடியா. ஆனால் அதை இவங்களுக்கே பிடிக்கல, இவங்களே இப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் யாரையுமே பெருசாக நினச்சிடாதீங்க. யூ ஓன்லி ஹாவ் தட் கன்விக்ஷன். ரெண்டாவது, அந்த விஷயத்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் மேக்கிங் ரெசின் ஆர்ட்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கேயோ கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அதை ஃபேசினேட் பண்ணியிருக்கு, யூ ட்ரை டூயிங் இட். யாரோ ஒருத்தங்க பண்ணதை பார்த்துட்டு அவங்கள மாதிரி நான் சூப்பராக இல்லைனோ அந்த மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா யூ கம்பேரிங் யுவர் day 1 வித் சம்படிஸ் day 400. எஸ். யூ கேனாட் பிகம் day 400. நீங்கள் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன எஃபர்ட், எவ்வளோ நாளாச்சு, அவங்க எவ்வளோ குப்பையில் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு பில்ட் தட் செல்ஃப் எஸ்டீம். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் வேலிடேஷன். அண்ட் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணுறப்போ பெரும்பாலும் ரெசிஸ்டன்ஸ் வீட்டில் தான் வரும். எப்படி நமக்கு நிறைய வயலன்ஸ் வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் வீட்டில் அப்ரிசியேஷன் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு பேப்பர்லேயோ ஒரு வீடியோலையோ நீங்கள் வந்துட்டு எல்லாரும் சூப்பர்னு சொல்கிறப்ப செலிப்ரேட் பண்ணுறது இந்த குடும்பமாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வில் இனிஷியலி சப்போர்ட் யூ, பட் வென் யூ செலிப்ரேட் ஐ திங்க் த ஃபேமிலி only will come first. ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் மட்டும் நடக்கல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ. எல்லாரும் இந்த ஜேர்னி தான் அண்டர்கோ பண்ணுறாங்க. அதனால ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு போய் நீங்கள்லாம் டோன்ட் ஜஸ்ட் கெட் பாக்ட் ஆஃப். அண்ட் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் பர்சன் அப்படின்னா உங்கள் க்ரியேட்டிவ் ஜூஸை காமிக்கிறது வந்து இஸ் வெரி வெரி யூனிக். நாட் எவ்ரிபடி ஹேஸ் தட் ஸ்கில்ஸ். ஸோ ஜாய் ஆஃப் டூயிங் இட்டுக்காக பண்ணுங்க. ஐ திங்க் இட்ஸ் த ப்ராசஸ் யூ ஷுட் என்ஜாய். இது ஏன்னா எனக்கு ஐ திங்க் என்னோட நீஸ்க்கு வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆன் ஹர் பர்த்டே. அவள் ரொம்ப ஆசைப்படுவாள் வீடியோ இல்லை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அவளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டர்ப்ரனர் புத்தியை வச்சு நான் வந்து ஷி ஆஸ்க் ஃபார் அ சேனல் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறா. அண்ட் தென் ஷி வாஸ் மோர் ஜாய்ஃபுல்லி கிரியேட்டிங் அதர் வீடியோஸ். அதில் லைக் வந்ததா 2 வியூவா 3 வியூ எதுவுமே பார்க்குறது டசன்ட் மேட்டர் டு ஹர். அவளுக்கு தெரியல. She was thoroughly enjoying the process of making videos and she really wanted that only. நான் தான் போய் வந்து அவகிட்ட போய் என்னப்பா எல்லாத்தையும் போய் லைக் பண்ண சொல்லுங்கள், சேனல் இருக்குது போய் நான் மார்க்கெட் பண்ண சொல்லி I was just telling her வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த மாதிரி வீடியோ காமிப்பாப்பா அப்படின்னு. No, she was not enjoying that process. She really wanted to create. இப்போ நான் தப்பாக அவளை கைட் பண்ணிட்டேன்னு ஒரு பாயிண்ட்ல we stopped and now she doesn't have a regret that she is not doing videos also and she continues to. So if she was very passionate about that, அவ கண்டினியூஸாக வீடியோ பண்ணியிருப்பா. மற்றவங்களோட ஃபீட்பேக் ஷுட் நாட் பாதர் ஹர். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் பிடிச்ச விஷயத்த பண்ணுறீங்கன்னா அதில் மானிட்டைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சால் பெட்டர். இக்கிகை மாதிரி தான். பட் நீங்கள் எல்லாமே மானிட்டைஸ் பண்ணால் தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் சில விஷயத்த பிடிச்ச விஷயத்த பண்ணவே முடியாது. வயா யூ ரன்னிங் மேரத்தான்னு கேட்டால் என்ன காசு கொடுப்பாங்களா? உங்கள் ஆசைக்காக நீங்கள் ஓடுறீங்க. அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஃபைட் பேட்டில்ஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் இட்ஸ் ஓகே டு ஃபைட் சம் பேட்டில்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து டோன்ட் லிசன் டு அதர்ஸ்ன்னு நான் சொல்லலை, லிசன் டு தெம் பட் டூ வாட் யுவர் ஹார்ட் சேஸ். இன்ட்யூஷன் அண்ட் யுவர் கட் ஃபீலிங் இஸ் த ரியல் டெசிஷன் மேக்கர். இது வந்து ஐ see ஐ ஹாவ் அ டேலண்ட், ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட், அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை மானிட்டைஸ் பண்ணாலும் ஓகே, மானிட்டைஸ் பண்ணலனாலும் ஓகே. சில பேர்த்துக்கு வந்து they have to make money to be able to support the family for their own needs, whatever the need is. They want to make money from it. But அந்த இனிஷியல் டைம் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் 18 கஸ்டமர் வச்சுருந்த மாதிரி 18 கூட இல்லாமல் ஒரு 8 கஸ்டமர் இருக்காங்க, இல்லை 5 இருக்காங்க. இல்லை அந்த 8 பேர்கிட்ட போய் நீங்களே வந்து இதே மாதிரி இன்னும் 2 பேர் சொல்லுங்க. நீங்கள் ஐ மீன் ஆக்சுவலி விமன் ஆர் குட் அட் டூயிங் இட்டுங்க. நம்ம எம்பத்தி நமக்கு நேச்சுரலாகவே இருக்குது அண்ட் வி ஆர் குட் மார்க்கெட்டர்ஸ். நமக்கு வந்து அந்த தயக்கமோ இல்லை அந்த இதை ஷீல்டை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
இப்போ ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் பெண்களுக்கு இருக்கும். நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் விமென் வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அந்த வைராகியம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கே 2 விஷயம் தான் ஸ்டாப் பண்ணும். ஒன்று, நான் சொல்கிற மாதிரி மற்றவங்களோட ஜட்மெண்ட்ஸ் இதெல்லாம். ரெண்டாவது, நிறைய இடத்துல விமன் வில் நாட் சப்போர்ட் another women. ஐ திங்க் த ஹர்ட் டு யூஸ்வலி கம் வித் விமன் அண்ட் ஐ ஹேட் இட். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை ஒரு பொண்ணால் வரும். அதனால் அந்த இடத்துல ஒரு விமன் இன்னொரு விமனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ கேன் ஹேவ் லைக் அ சப்போர்ட் சிஸ்டம். இஃப் உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் தயங்காமல் என்ன கேட்டு நான் ரெடியாக இருந்தனாலே போதும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருந்தால் யூ வில் மூவ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கிரியேட் தட் சப்போர்ட் சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 10 ப்ராடக்ட் தான் விற்கிது, பட் என்னால் 100 பண்ண முடியும்னா வாயை திறந்து நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் கேட்டால் தான் கிடைக்கும். ஸோ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், யூ வில் கெட் இட். ஐ ஹவ் ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் ஐ ஸ்டில் ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் ஒன்லி வென் யூ ஆஸ்க் யூ வில் கெட். ஸோ அது அவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். அதான் சொன்னேன், நீங்கள் தேவை இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணணும், நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், ஹெல்ப்புக்கு கேட்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் காசு கிடையாது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஐ ரேஸ் மை ஃபர்ஸ்ட் மணி ஃப்ரம் மென்டர்ஸ். அவங்க என்ன 10 வருஷம் பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு எல்லா இடத்துக்கும் ஆர்வமாக பண்ணுவாளே, இவளுக்கு மணி மட்டும்தான் கஷ்டம்னா இஃப் ஐ ஃபண்ட் வில் ஷீ மேக் இட் அ சக்ஸஸ் அண்ட் தென் இட் ஹேப்பன்ட். இந்த மாதிரி அந்த பிலீஃப் சப்போர்ட் சிஸ்டமை க்ரியேட் பண்ணி சப்போர்ட் சிஸ்டம் கூட தான் யூ ஹேவ் டு க்ரோ. ரைட். அண்ட் இன்னொன்று, அந்த ஃபேமிலி ஆகட்டும், சுற்றி இருக்கவங்களாகட்டும், ஒன்று இமீடியட் ஃபேமிலி அண்ட் பக்கத்தில் இருக்கவங்க, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எனக்கே வந்து என் அப்பாவே கேட்டிருக்காரு, ஆஃப்டர் பீயிங் இன் டாப் கார்பரேட்ஸ், உனக்கு கிளீனிங் ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு போய் பிடிச்சிருக்கா, வேற ஏதாவது பண்ண, உங்களுக்கும் வந்து கேட்டிருப்பாங்க. சொல்லாத நாள் கிடையாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பண்ண பிடிச்சிருக்கு, திஸ் இஸ் அ ப்ராப்ளம் I wish to solve because not many are solving and I can do it for a long timeங்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஒரு திங்க் டு டூவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆனால் யூனிவர்சிட்டி சீட் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கும் ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தப்பாக எதுவும் பண்ணலை. நம்ம யாரையும் போய் வெட்டலை குத்தலை, யாருக்கும் தீங்கை பற்றிலாம் யோசிக்கலை. அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஜஸ்ட் அ கன்விக்ஷன். நம்ம அதாவது குண்டு விற்கிறவன் இவன் எல்லாமே பிஸ்னஸ் மேனா அப்படின்னு அப்படியும் டீஸ் பண்ணி மீம்ஸ் போடலாம், என்ன வேணால் ஐ கேன் ஹேப்பன். பட் யூ திங்க் இந்த நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கான ஸ்கோப் ரொம்ப இருக்குது. இது ஏன் நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து யாரும் பண்ணலை, நம்ம இது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்குல்ல. இப்போ எல்லாருமே அந்த வழியாக போனாங்க, அங்கே குப்பையாக கிடந்துச்சு, யாரோ ஒருத்தங்க க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏன் பண்ணாங்கன்றது வந்து அவங்களோட கன்விக்ஷன். அண்ட் அது தேவை அப்படின்னா ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஷேர் அண்ட் சப்போர்ட் தெம். உங்களுக்கு சப்போர்ட் இன்றைக்கி வரல, மேபி லேட்டராக வரும். இட்ஸ் அ டிலேட் சப்போர்ட்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ யாரோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ திங்க் இட் இஸ் அ பேட் திங் டு டூ, குட் பை சொல்லிட்டு நீங்கள் போகலாம். பட் அவங்களோட பெர்செப்ஷன் ஆஃப் யுவர் ஐடியா ஷுட் நாட் அஃபெக்ட் யூ. நீங்கள் அது வந்து அவங்க பார்வையில் 10 கோடி பண்ணாது இந்த பிஸ்னஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 கோடி பண்ணாதுன்றது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் அது பிரச்சனையாக பார்க்கணும். இல்லைன்னா இது போதுன்னா வை நாட், எனக்கு 10 லட்சம் போதும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 10 கோடி பண்ணாதான் அது வந்து இல்லை. அந்த 10 கோடி இல்லாமல் நான் ஒரு 100 பேரோட வீட்டில் கெமிக்கல் இல்லாமல் நான் வந்து ஹாப்பியாக வாழ வைக்கிறது உங்களோட சக்ஸஸ் மெட்ரிக்காக இருந்தால் 10 கோடி என்ன 1 கோடி என்ன? எஸ், ஐ திங்க் யோர் சக்ஸஸ் மெட்ரிக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யா, every person should define their own success metric and it can be related to money or not. A business's success is not entirely determined by what's your top line. ஆமாம், எல்லாரும் ROI தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ROI is important. ஆனால் அதுக்காக மட்டும் ஓடிட்டு கடைசியில் நான் எதுக்காக ஆரம்பித்தேனோ அந்த பர்பஸே நான் செய்யலை அப்படின்னா தென் அந்த ஃபவுண்டருக்கு ஒரு பாயிண்டில் டயர்ட் ஆகிடும். யா, தட் லீட்ஸ் டு எக்ஸாஷன். அண்ட் இந்த எக்ஸாஷன் பற்றி சொல்கிறனால நான் அதுவும் கேட்குறேன். பிகாஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் எதிர்த்து ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியலி there are rare cases where there is overnight success, overnight stardom, எல்லாமே நடக்குது. But in most cases the growth is very very slow and the first few years are the testing years. And you know, I am going through one such phase myself. But எனக்கு வந்து having worked for 16 years, having a supportive husband etc., and the journey அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இல்லை. But for somebody who has already fought against their family, put all their willpower to start, சரியா போகலை, 1 வருஷம் போகலை, 1.5 வருஷம் போகலை, 2 வருஷம் போகல, அந்த சமயத்தில் they pull the plug or like it's okay to pull the plug, but come back stronger whenever you want to do it. ஏன்னா ஏஜோ இதுதான் ரைட் டைம்னு உனக்கு கிடையவே கிடையாது.
லைக் நீங்கள் வெளி உலகத்துக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா there is no one way of doing things. இப்போ அரவிந்தாய் ஹாஸ்பிட்டலில் 60 வயசில் தான் அந்த டாக்டர் ஆரம்பித்தார். பட் இன்னைக்கு இட்ஸ் அ லெகசி, ரைட்? ஏஜ்க்காக சொல்லலை, பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி. இப்போது ஈச் ஆஃப் அஸ் அண்டர்கோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நம்ம என்வாயர்மெண்ட் வேறு, நம்ம தேவைகள். I may have a aged mother or a dad to look after, but somebody else doing the same business, அவங்க அது இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தவங்க கிட்டுக்காக they would have sacrificed, they may even have a special child. We don't know. So அதனால் உங்களோட threshold என்ன, where you want to impact. You're happy with having a team of 20 people? Well, build a company, be happy with 20 people. Why should everybody build a company with 20,000 people? நீங்க சொன்ன மாதிரி you can always stay small and beautiful as well. எனக்கு நீங்கள் சொன்ன இதில் என்ன எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா, யூ செட் யூ வில் கம் ஆல் த வே ஃப்ரம் போரூர் டு கொளத்தூர் டு பிக்அப் வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் அங்கேருந்து வடபழனி ஒரு டெலிவரி, OMR ஒரு டெலிவரி, ECR ஒரு டெலிவரி முடிச்சு வீட்டுக்கு வருவீங்களா? ஸோ நான் நீங்கள் பேசுகிறப்ப நான் என் மைண்டில் நினச்சிட்டேன்னா இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ ஹாவ் வெரி ஸ்மால் கிட்ஸ். ஸோ அவங்களோட காலைல ஸ்கூல் ருட்டீனாகட்டும், அவங்கள பார்த்துக்கிறதாகட்டும், நான் நிஜமாக என்னோட ஒர்க் டைமே பிட்வீன் 9 to 3 தான். அவங்கள பிக்கப் பண்ணதுலேருந்து அவங்கள ட்ராப் பண்ணதுலேருந்து பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அந்த 6-7 மணி நேரத்தில் நான் சாப்பிட்றதோட சேர்த்து I have to do. So I was imagining, okay, then Archana is able to do this because she had the advantage of doing that. So உங்களோட scenario is completely different. இப்போ நான் போய் என்னால் 24 hours வெளியே இருக்க முடியாது. I have my own restrictions. So ஒருத்தருக்கும் அவங்களோட பெனிஃபிட்ஸும் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. And that defines... It's not a level playing field for all. It's not the same. And that is something that people have to think when they are assessing themselves against somebody. சேமாக கூட இருக்கலாம். இப்போ அர்ச்சனா மாதிரியே farm to home பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னும் பெரிய பல மடங்குல பண்றவங்களும் இருக்காங்க. பட் அர்ச்சனா நோஸ் ஹர், என்னால் இவ பண்ண முடியும், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுமோ ஐ ஹாவ் டு ஸ்ட்ரைவ் மோர். பட் ஐ கான்ட் யூஸ் திஸ் ஆஸ் அ ரீசன் டு சே ஐ எம் ஸ்டேயிங் ஸ்மால், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஹோல்ட் ஆன் பண்ணிக்காம ஐ ஷுட் பி ஏபிள் டு பி அவேர் ஆஃப் மை சிச்சுவேஷன் அண்ட் ட்ரீம் பிக். அதுதான் நம்மளோட கான்ஸ்டன்ஸ் என்ன, வேரியபிள்ஸ் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிறது அந்த கேம். அப்ரேசல் ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கேன். கீவேர்ட்ஸ். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நம்மளை எதிர்க்கிற ஃபேமிலி தான், பின்னாடி தே பிகம் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். அண்ட் ஹவு டிட் யோர் டேட் டேக் இட் இனிஷியலி, ஹவ் யுவர் மாம் டுக் இட் அண்ட் ஹவு இஸ் த சிச்சுவேஷன் நவ்? இனிஷியலாக வீட்டில் ஏதோ பண்ணுறா, எவ்வளோ நாள் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுறதுனே புரியல அவங்களுக்கு. ஏதோ பண்ணுறாங்க, அது உண்மையிலே பிஸ்னஸாக தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. அண்டு அப்பா எல்லோரும் வேலைக்கு வராங்களே, இவங்களுக்கு வேலை இருக்கா, இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க காசு இருக்கா, இல்லை ஆர்கானிக் பண்ண முடியுமா, நீ ஏமாத்திட மாட்டேல்ல, கஸ்டமர்ஸ்லாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உனக்கு பிரச்சனை வந்துடாது இல்லைன்ற மாதிரி நான் யோசிக்காத ஆங்கிள்லாம் அப்பா யோசித்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபார்முக்கெலாம் பார்ப்பார், இவ்வளோ மெனக்கட்டு கஷ்டப்படணுமாடா, இவ்வளோ வேலை பார்க்கணுமா, நீ நிறைய பேசுகிற, உனக்கு மார்க்கெட்டிங் தெரியும் தான் நினைக்கிறேன், ஆனால் நீ தப்பான செக்மெண்ட்டில் போய் மார்க்கெட்டிங் பண்ணுற, இதே ஸ்கில்லை வேறு யூஸ் பண்ணால் காசு வரும். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டு பேரண்ட்டாக தான் இருந்தாங்க. அப்புறம் நிறையா கம்யூனிட்டி, எங்கள் கஸ்டமர் ஃபார்மர் ஈவெண்ட்ஸ்லாம் அப்பா கேம் ஆஸ் அ வாலண்டியர் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஷீ இஸ் டூயிங் சம்திங் மீனிங்ஃபுல்னு ஒரு ஹாப்பி வந்தது. அண்ட் ஐ லாஸ்ட் அப்பா டியூரிங் கோவிட். அம்மாவுமே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் இருந்தவங்கலாம் இப்போ அம்மா இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பார்ட் ஆஃப் myHarvest ஃபேமிலி. எங்கள் டீமில் நடக்கிற ஏதாவது ஈவெண்ட்டாக என்னை கண்டிப்பாக கூப்பிடுன்னு சொல்லி ஷீ பார்ட்டிசிபேட்ஸ். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க நெய் வாங்குங்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும், எங்களுக்கு ஒரு கோப்பா சேவாக இருக்காங்க. கஸ்டமர் டெலிவரிக்கெலாம் நான் இப்போயும் அம்மா கூட்டிகிட்டுலாம் போயிருக்கேன். கஸ்டமர் வீட்டுக்கெலாம் போனால் அங்கேயும் போய் சொல்லுவாங்க, ஆமாங்க உண்மையிலே ஃபார்மில் இங்கே பண்ணுறாங்க, இப்படி பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவங்க டீமில் எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டுடே தேர் ஆல் அட்வொகேட்ஸ். பட் பழைய இது என்னென்னா செக்யூரிட்டி, ஏன்னா எனி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் ஃபார் மை டேட் அண்ட் மாம் எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன வயசில் எல்லா வீட்லேயும் அர்ச்சனா மாதிரி படிக்கணும், அர்ச்சனா மாதிரி சூப்பராக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ரோல் மாடல் சைல்டாக எல்லோரும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி போயிட்டு ஃபாரின் போகாமல் ஒரு டாப் ஜாபில் இல்லாமல் ஷீ இஸ் டூயிங் ஆல் ஆஃப் திஸ்னால் ரிஸ்கியாக ஏதோ பண்ணுறா, மூளை கலந்து போச்சா அப்படிலாம் அவங்ககிட்ட கேட்பாங்க இல்லையா. அதனால் ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பயம் சரி தே ஃபிகர் இட் அவுட்னு நம்பிக்கையாக மாறி இருக்கு. அண்ட் அதுக்கு ஐ திங்க் அ லாட் ஆஃப்
எஃபர்ட் நடந்திருக்கு. பேப்பரில் வரது இருக்கலாம், டீமோட க்ரோத்தாக இருக்கலாம், ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்னு நிறைய விஷயம் கல்மினேட் ஆகி இன்றைக்கி ஐ திங்க் இன்லாஸ்லாம் தெய்வங்கள். அவங்க டே ஒன்லேருந்து தே பின் பிக் சப்போர்ட். ஸோ அம்மா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆமாம், அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் ஈவெண்ட் போவோம் இல்லையா ஐஸ்வர்யா, போகிறப்பெல்லாம் எதாவது அவார்டு மெமெண்டோ கிடச்சின்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மாவில் மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டியா, இதெல்லாம் என்ன சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்னொரு புக்கு மாதிரி அம்மா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஷி ஒன்ட் ரியாக்ட் மச் முன்னாடி. அவள் வீடுலேருந்து ஐ ஹேட் அன் அவார்ட் ஒன்ஸ். ஸோ அப்போ நான் வந்து அம்மா, மாமா, அத்தை எல்லாருமே ஸ்டேஜுக்கு ஏற்றிருந்தேன். அண்ட் கருணாஸ் கிட்டேருந்து ஐ காட் தட் அவார்ட். அந்த ஈவினிங் அந்த அவார்ட் என்வாயர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துட்டு பெருமையாக சேர்த்துச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அந்த அவார்டு எங்கள் அம்மா எல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க, அர்ச்சனா வாங்கின அவார்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு, உனக்கு இப்படி தானடா இருந்திருக்கும் எல்லா அவார்டு வாங்குறப்பையோ, நான் தான் கண்டுக்காமல் இருந்துட்டேன், சாரி, இனிமேல் எப்போனாலும் என்னையும் கூப்பிடு, எனக்கு நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஷி ஓப்பன்ட் அப். அண்ட் தட் மூமெண்ட் வாஸ் லைக் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருந்தது. மாதிரி ஒரு டிஃபைனிங் மொமெண்ட். ஆமாம், ஸோ அதனால தான் நிறைய பெண்கள் நான் வந்து நினைப்பேன், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாடி கூட பரவாயில்ல, ஐ திங்க் இந்த ஃபோரம்ஸ் தட் வி ஆர் ஆல் தேர், ஐ திங்க் வி ஷுட் ஆல் ரெக்கக்னைஸ் ஈச் அதர். அந்த ரெக்கக்னிஷன் வீட்டுக்குள்ளே கிடைக்காது, நிறைய பேருக்கு வெளில கிடைக்கும். அந்த வெளியில் வருது வீட்டுக்கு போகிறப்ப ஹஸ்பண்ட் கிட்டேயோ குழந்தைங்க கிட்டேயோ அது பர்செப்ஷனை மாற்றும். அது எனக்கு அது வரைக்கும் எனக்குமே தோணலை. டுடே whenever I ask what do women need அப்படின்னா, we also need recognition. A lot of them need that. Claps கூட கிடைக்காத இடத்துல somebody is acknowledging their efforts. I think that's a great thing. அது எனக்கு எங்கள் அம்மா மூலியமாக புரிஞ்சுக்கிட்டேன். நானே மைண்ட்ஃபுல் மாம்ஸில் வந்து கம்யூனிட்டியில் எந்த மீட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சேயிங் பேட் ஆன் யோர் பேக் ஃபார் திஸ் ஃபார் தட். எஸ் எஸ். இவ்வளோ வேலை இருக்கிறப்ப இந்த ஒரு வேலைக்காக நீங்கள் ஒரு டைம் கொடுத்ததோ இல்லை இதோ ஒரு லிசன் பண்ணணும்னு நினச்சதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சதோ இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங். மெனி டோன்ட் டூ தட். ஸோ ப்ரையாரிட்டியாக பண்ணி வந்ததே பெரிய விஷயம். யா, டெஃபினெட்லி. ஸோ while we are talking about awards, நிறைய பெருமைகள் எல்லாமே இருக்குது. பட் ஆன் தி அதர் சைட், as a founder, starting from nothing, from scratch, there's a lot of mental load, burnout, stress, pressure, mental health, physical health, எல்லாமே takes a toll. அதுவும் நீங்கள் வந்து ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இதில் இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அந்த some of those darkest days, some of those why isn't this working out days, எப்படி அதுலேருந்து வெளியே வந்தீங்க? ஆக்சுவலாக பிரச்சனை டிசைன் இல்லை. டிசைனே எப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எவ்ரிடே ஹேஸ் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம் சைஸ் தான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு நம்ம நினச்ச நாள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சில டைம்ஸ் வந்து இது ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுவான்னா பிரச்சனையாக திடீர்னு போய் தூங்கிடுவான். அது அவன் ஸ்டைலாக ஒரு ரெக்கவரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சம்டைம்ஸ் பிரச்சனையாகவே தெரியாது, இல்லாட்டி ஹி வில் ஹேண்டில் இட் இன் அ ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எனக்கு வந்து ஐ ஹேவ் டு டேக் அ லாங் ட்ரைவ் ஆர் ஐ ஹேவ் டு டேக் தட் மை டைம், கொஞ்சம் வரையணும், பெயிண்ட் அடிக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இதெல்லாம் விட உண்மையிலே நிறைய பிரச்சனை இருந்தப்போ வாட் ஹஸ் ரியலி ஹெல்ப் மீ இஸ் ஹேவிங் அ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போது எனக்கு நீங்கள் சக்தி, தரணி, கிருப்பா, சுரேஷ், நாங்கள்லாம் வந்து வி ஆர் நித்யா எல்லாம் நாங்களாம் வி ஆர் லைக் each of us are entrepreneurs. ஸோ இதே சேம் சர்க்கிள் நாங்கள் இது மாதிரி யாருக்கா ஒருத்தங்க பிரச்சனைனா யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி வா நம்ம வீட்டுக்கு லெட்ஸ் மீட் அப்னு சொன்னால் when we meet up we forget what happened there and then நாங்கள் ஏதாவது ஓப்பன் அப் பண்ணி we can take help also. பட் இது வந்து ஒரு ஃபார்மல் செட்டப் இல்லாமல் ரேண்டிங்க்கு ஒரு ஸ்பேஸ், அ ட்ரஸ்டட் ஸ்பேஸ், அ சேஃப் ஸ்பேஸ் அப்படின்றது அந்த சர்க்கிளில் இருக்குது. அந்த மாதிரி ஹேவிங் மென்டர்ஸ், வேறு ஏதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு கடுப்பாக இருக்கிறோம் ஏன்டா இப்படி ஆச்சு அப்படின்னா then I can call up my mentor or advisor. I can call up Pratish, I can call up MVS, my investor, I can call up anybody and say இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் பண்ணது உண்மையிலே கரெக்டானா அப்படின்ற மாதிரி என்னால் கேட்க முடிஞ்சதுக்கு ஐ திங்க் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு பிரியாணியோ ஒரு பைக் ட்ரைவரோ சால்வ் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் பீப்புள் கிட்ட தான் நான் எல்லா வாட்டியும் போய் கன்ஃபைட் ஆகிருக்கேன், நாட் வித் இது. ஸோ அது வந்து அந்த டைமில் தான் என் தங்கச்சி கிட்ட போனால் ஷி மே நாட் ஹேவ் அ சொல்யூஷன். பட் என்னை ஜட்ஜ் பண்ணாமல் எனக்கு அட்வைஸ் எனக்கு தேவையாக கொடுக்கக்கூடியவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அலாங் த வே. அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஆர் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பீப்புள் are there to support. உங்களோட மென்டர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்போ ஐ வாண்ட் டு பிரிங் அப் CKK sir as well, the founder of Naturals. I have seen you with him being photographed, being in events a lot. So what is the connection that mentornu sollama ஒரு பாஸாவும் அவர் இருந்ததில்ல. I worked with him in 2015-16 10 years ago. That was my last job.
ஸோ சிகேகே வந்து அவர் வந்து எப்படின்னா பயங்கரமான லேர்னர், ஒரு ஏஷியஸ் லேர்னர். அது அப்படியே எங்ககிட்டயும் அப்படியே அது டிஎன்ஏ மாதிரி வந்துருச்சு. லைக் அவர் ஒரு இடத்துல பேச போகிறாரு அப்படின்னா he will not just go to speak, he will meet people. அவங்க எல்லாருமே வந்து இல் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஒரு மாதிரி ஒரு ஆரா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் யார் யார்கிட்ட இருக்குங்களோ ஆட்டோமேட்டிக்லி அது ஒரு மேக்னெட் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி தான் வந்து நான் தரணி நாங்களாம் வந்து வி கீப். ஸோ அவர் தான் பார்த்தாருன்னா அர்ச்சனா நீயும் வரியா அப்படின்னு கேட்பாரு. ஏன் வரணும் எதுக்கு வரணுன்ற கொஸ்டின்லாம் அங்கே இருக்காது. ஹீ ஃபீல்ஸ் இங்கே நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் அப்படி. ஸோ ஹீ இன்வைட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு அப்படின்னா தென் ஐ கோ. அண்ட் நாங்கள் அப்படி பார்க்குறப்போ தெர் இஸ் நோ, ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வீக்கில் இருந்தால் கூட நீங்கள் அந்த போயிட்டு வந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் காம். நீங்கள் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஸோ நீங்கள் போய் இட்ஸ் நாட் லைக் ஹேவிங் அ மென்டர் டு ஆஸ்க் ஃபார் அ ப்ராப்ளம், பட் ஹீ வில் ஷோ யூ அ வேர்ல்டு வேர் இன்னும் நிறைய இருக்குது, நீ பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இங்கே பாரு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நீ போய் சின்னதுக்கு போய் வருத்தப்பட்டு இருந்தேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ எவ்ரி டைம் ஐ மீட் ஹிம் இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் it's okay, you have to do a lot more and there is an opportunity இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வரும். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு so glad, right? Somebody who has already done so much in his life, that groundedness நீங்க பார்க்க முடியாது by his stature, and he will be very open to introduce his friends or people, கனெக்ட் பண்ணி விடுவார் வெரி கேஷுவலி. சப்போஸ் நான் போயிட்டு இருக்கேன், அங்கே வந்து வைத்தம் சிக்கிறாங்கன்னா தென் போகிறேன்னா அண்ணா அர்ச்சனா பார்த்தியா கேட்டியா விசாரிச்சியா அப்படின்னாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் தங்கிட்டு கூட நின்றுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இட் இல் குவிக்லி பிரேக் த பேரியர்ஸ் அண்ட் கனெக்ட் பீப்புள், see if there could be some synergy and the marila. So I think that's a beautiful culture that he is setting as an example to the ecosystem in Chennai or Tamil Nadu, for that matter. Good. So உங்களோட இப்போ அந்த கல்ச்சர் பற்றி பேசுகிறனால your team, and I know that it started with a team of 4 or 5 and today you are a team of 60 in a span of 7 years. So டீமுக்கு அர்ச்சனா எப்படி, டெரரா, ஸ்வீட்டா, மதர் ஏஞ்சலா, எப்படி? ஆக்சுவலாக டீம் வந்து நாங்கள் உள்ளே வந்து பெருசாக இந்த சீனியர் ஜூனியர் அண்ணா அக்கா எல்லாமே மாதிரி லைக் ஒரு குடும்பமாகவே ஐக்கியமாயிட்டோம். ஸோ கூப்பிட்றதுலாம் அக்கா அண்ணா அந்த மாதிரி தான். அண்ட் நான் வந்து இந்த அக்கா வந்தாங்கன்னா வாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி யாராவது கூப்பிட்டு வருவாங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஃபார்ம் ஆனதுனால அது ஒன்று. பட் எல்லாருமே வந்து வெரி வெரி என்ன சொல்கிறது, யாருமே ஒரு கனெக்ட் இருக்கும் அவங்க myHarvestல இருக்கிறதுக்கு. எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி. இப்போ என் டீமில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி யங் டீம். நிறைய பேர் 60% 70%க்கு மேலே இதான் ஃபர்ஸ்ட் ஜாப். அப்படிங்கிறப்ப அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருப்பேன், அவங்க ஏன் வராங்கன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் வி குக் ஃபார் எவ்ரிபடி இந்த டீம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்டே ஹியர். ஸோ ஊருக்கே சாப்பாடு போடுறோம், இப்போ நம்ம நல்லா சாப்பிடலன்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் ஆர்கானிக் இதுதான். அப்படிங்கிறப்போ நிறைய விஷயம் வந்து we take care of them, we are all doing it togetherங்கிறது வந்து கான்ஷியஸாக சில இதெல்லாம் உள்ள வந்திருக்குன்றப்போ ரொம்ப நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா தெரியும். ஐ நோ எவ்ரிபடி பை நேம், அவங்களோட தெரியும். வாட் வி அண்டர்கோயிங் த்ரூ எல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி லெவல் என்வாயர்மெண்ட். நீங்கள் ரொம்ப பெரிய இவங்களை பார்க்குறதுக்கு 10 லேயர் தாண்டிலாம் போகணுன்னுலாம் கிடையாது. ஸோ வெரி நைஸ் ஸ்பேஸ் அண்ட் ரொம்ப பேஷனட் யங்ஸ்டர்ஸுங்க. எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்கும் அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்போ தேர் ஆல் மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ். நம்ம பே பண்ணுற சேலரி ஆல்சோ அவங்க லைஃப்பில் இட்ஸ் மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ்ன்றது தெரியும். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஃபார்மர்ஸ் டீமுமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் நம்மள்கிட்ட. எல்லாமே வயசான ஃபார்மர்ஸ் இருக்கப்போ myHarvest ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து 28-30 வயசு தான். ஸோ தீஸ் ஆர் அகைன் யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க அம்மா அப்பாவோடையோ அவங்க தாத்தாவோடையோ அந்த ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் எனக்கு என்ன பார்க்குறேன்னா தே ஆர் மை ஹோப். அண்ட் எங்கள் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப மேனுவல் இன்டென்சிவ். காய்கறிலாம் நைட்டு 3 மணிக்கு வருது, திரும்பி காலையில் அப்படி இப்படின்னு பார்க்குறப்போ எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் வித் கிராட்டிடியூட் ஃபார் மை டீம். அது ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக இருந்திருப்பேன், பட் எனக்கு முன்னாடி என் டீம் இஸ் அப் அண்ட் டூயிங் த ஒர்க். நான் இருக்கணும் இல்லையோ ஒர்க் இஸ் ஹேப்பனிங். நல்ல என்ன சொல்கிறது, நம்ம வெளில இருக்கான்னு கேட்பாங்க, நீங்கள் இல்லைனா கூட வேலை நடக்குது அப்படின்னு. இல்லை உண்மையிலே அவங்க பழகிட்டாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் we do have ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் தாங்க முடியாது, செம்ம கோவம் வரும் எனக்கு. ஆனால் எனக்கு கோவமே வராது ஒரு காலத்தில். பட் இப்போலாம் வந்து நீ கோவம் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் அந்த ஃபேஸ் கேட்டுருவேன், அப்புறமா நல்லா பேசுவேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏஞ்சலாகவே ஃபுல்லாக இருக்க முடிய மாட்டேங்குது. பட் ஐ கான்ட் லைக் அப்ரிஷியேட் பண்ணுறதும் அந்த ஃபேஸ், திட்டுறதும் அந்த ஃபேஸ், கேட்குறது அது மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் பீயிங் தட்
இல்லைக்கா இதை வச்சுக்கிறது மனசில் வச்சுக்க மாட்டாங்க, கேட்பாங்க அப்படின்ற கைண்ட் ஆஃப். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி the team is waking up to do things even before you, and I think that has been the reason for டெலிவரி ஆனாலேருந்து எல்லாருமே அப்படி தான். அந்த அண்ணாங்களுக்குலாம் டெலிவரி. ஸோ எல்லாருமே கால் பண்ணி எல்லாருமே ஆக்சுவலாக அவங்களுக்கு 45-50 வயசு இருக்கும், அவங்க நீ அக்கான்னுவாங்க, நான் அவங்கள அண்ணானுவேன். அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே அவங்க ஒரு ஃபேமிலி பர்சனாக தான் பார்த்துருக்கோம். They have been with us for 3 years 5 years plus எல்லாருமே. ஸோ லைக் வந்தவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் அட்ரிஷன் பிரச்சனை இருந்ததில்லை. பட் உள்ளே இருக்கவங்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜாஸ்தி. எல்லா பேக்கிங் வர அக்காங்கெல்லாம் சில பேர்லாம் அதே வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், பட் எனக்கு இங்கே வர பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இதே மாதிரி கண்டினியூ ஆகணும், ஏதாவது நம்ம பண்ணணுன்ற தோணிகிட்டே இருக்கும். அண்ட் தட் ஹஸ் பீன் த path to success இல்ல, ரெஸ்பான்சிபிள். நான் இங்கே வெளில ஹாப்பியாக வந்து வெளில நீங்கள் கேட்டிங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கீங்கல்ல, நான் இங்கே மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எல்லாம் அங்கே வந்து எல்லாரும் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் நான் இங்கே வந்து அவங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது வந்து எப்போ எனக்கு ஒரு delightful moment அப்படின்னா when we together met Akshay Kalpa founder Mr. Shashi in the Entrepreneurs of Madras event, and அவர் வந்து he openly being being the founder of such a huge brand உங்களை ஓப்பனாக வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. and she's doing this with the help of just WhatsApp, no fancy tools. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ ஐ திங்க் I was very happy to hear thanks Aishwarya. I think அதான் it has winning trust of people is the most difficult part, and அந்த இடத்துல வந்து I admire Shashi a lot. ஸோ இன் பர்சனாக நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், நாங்கள் புலம்பி இருக்கிறோம் இதெல்லாம் பிரச்சனை அந்த மாதிரிலாம், பட் we learning from each other and it was very humble of him to say. அன்றைக்கி வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இட் மேட் மை டே, பட் தேங்க்ஸ் ஃபார் நோட்டிசிங். I mean for someone so big to be humble. அவரும் வந்து அவரோட ஃபெயிலியர்ஸ் பற்றி நிறைய சொன்னார், எவ்வளோ தடவை they've gone to near bankruptcy. It's all inspiring people like me who are just starting off that hey, not everything is a cheesy story, it's not a bed of roses. It's going to be a tough path, but நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. And that's also with life also இல்ல, nothing is bed of roses. எல்லாமே வந்து is going to be like a sine wave only. அதான் பண்ணும். ஸோ என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ யூ பீயிங் அவுட் அண்ட் அபவுட் எவ்ரிவேர், ஷோயிங் யோர் ஃபேஸ் ஆஸ் அ ஃபவுண்டர், ஆஸ் அ உமன், நிறையா பேர்த்துக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறது இல்லை டு பி ஏபிள் டு ஷோ. அண்ட் தென் பண்ணுறவங்களும் ஆர் இன் அ லாட் ஆஃப் ஆசோலேஷன். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஷோ யோர் ஃபேஸ்? தேவையா இல்லையா? நம்ம ஏன் பிடிஎஸ்ல பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேயே இருந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இதுக்கு பேர் இருக்கு பர்சனல் பிராண்டுன்னு. முன்னாடி அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுக்கு நீங்களே பேசுகிறப்போ கண்டிப்பாக ஒரு ஆத்தென்டிசிட்டி அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் ஆகுங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவா? பட் நீங்கள் மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா டவுட் வரும். ஓகேங்களா? யூ ஹாவ் டு ஹாவ் அதர்ஸ் ஆல்சோ ஸ்பீக் அபவுட் த பிராண்ட். பட் நீங்களே அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறப்போ அவங்க ஓனரே நான் சொல்கிறாங்க, இல்லை தப்பு நடந்தாலும் அவங்கள நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு who are you talking to? people வந்து சும்மா ஒரு பிராண்டை பேசலை, they really want to talk to people. they want to know ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றப்போ அந்த connect to the brand build ஆகுது. ஸோ showing your face is not wrong, but if you are a founder who doesn't prefer or you're not comfortable அப்படின்னா you don't have to force yourself into doing it. சில பேர் வந்து they may have brand ambassadors or they may even have customers as ambassadors. well and good, it works for you. பட் உங்களால் முடியும், நீங்களே நல்லா பேசுவீங்க, நீங்களே நல்லா பண்ணுவீங்கன்னா எதுக்கு அந்த தயக்கம்? இட் இஸ் அ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் தட் யூ ஆர் கம்மிங் டு பிளே. there's nothing wrong about it. அதாவது நான் இப்படி தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா, எனக்கு அங்கே நாங்கள் பட்டு சாரி போட்டு தான் நான் வீடியோவில் பேசணுமா? உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் பண்ணுங்கள். இஃப் யுவர் பிராண்ட் டிமாண்ட்ஸ் யூ ஹாவ் டு வேர் அ பட்டு சாரி அண்ட் யூ திங்க் யூ ஆர் கம்ஃபர்டபுள், டூ இட். பட் நீங்கள் ஹவ் யூ வாண்ட், ஏன்னா யூ ஆர் ஆல்சோ அ மெசேஜ் ஆஃப் த பிராண்ட். இப்போது நீங்கள் ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ டாக் எல்லாமே வந்து நீங்கள் எதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குமே தவிர அந்த பிம்பத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணிக்கணுன்றது நான் விரும்ப மாட்டேன். ஸோ பீயிங் building a personal brand is definitely good only. even if this company doesn't work out, நாளை பின்ன போய் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெசிலியண்ட்டாக யாருக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுருக்க விஷயத்தெல்லாம் வெளில பேச 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 உங்களுக்குமே அது ஒரு லேர்னிங். இதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களை காமிக்கிறப்போ இஃப் உங்களை மாதிரி யாரோ ஒருத்தங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா that is going to be big motivation for them. True. So you are leading the way. You're not just being somebody there, but your authority build பண்ணி you are building something that
இஸ் யாரோ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்களே வந்து உங்களை பொசிஷன் பண்ணுறீங்க, இட்ஸ் குட். அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. பட் இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் ப்ளீஸ் டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் ரெடி. இட்ஸ் அ வெரி வெரி பிக் அட்வான்டேஜ். ஃப்ரெண்ட் அண்ட் மை வெண்டர் ஆல்சோ தர்னி சொல்லுவார், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இனி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பொது சொத்து. ஆமாம், பொது சொத்து தான். ஆமாம், நீங்கள் வந்து அது உங்களோட சேனல், நீங்கள் போடுறத யாருமே தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து வர கமெண்ட்ஸ் அபியூஸ் ஆமாம் அதெல்லாம் சொல்லுவார். டு நாட் கேர், யூ ஹேவ் signed up for it, just let go and go ahead. இல்லை யார் என்ன சொல்ல முடியும், அதிகம் அது உங்கள் ஆசை, உங்கள் கிரியேட்டிவ் வே ஆஃப் ரெப்ரசென்டிங். அதனால தான் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு த டாபிக் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் அண்ட் மை ரீசன் ஃபார் இன்வைட்டிங் யூ as well. ஏன்னா எனக்கு வந்து as a person I'm very health conscious and after having children even more. இப்போ ஃபுட்டு மட்டும் இல்லை, so on and so forth, and that's why Clin was born as well, to be making your home completely toxin free. So organic food அப்படிங்கிறப்போ ஏன் நான் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும்? ஆர்கானிக்லாம் என்னால் வாங்க முடியாது, நான் பக்கத்தில் இருக்கிற கடையில் காய்கறி வாங்கிட்டு போகிறேனே, நான் வந்து பிளிங்கிட் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிட்டு போகிறேனே அப்படின்னு கன்வீனியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏன் சொல்வீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நம்ம ஆர்கானிக் பற்றி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்கக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, ஒரு 50 வருஷமாக எல்லோரும் கெமிக்கலை போட்டு சாகடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸோ இப்போ நம்ம பார்க்குற கேன்சர், டயபெட்டிஸ், இது எதுக்குமே வந்து நீங்கள் காரணம் இல்லை, உங்கள் முன்னாடி 2-3 தலைமுறை சாப்பிட்டதெல்லாம் காரணம். ஸோ யூ ஆர் இன் அ பிளேஸ் வேர் யூ கான்ட் டூ எனி திங், பட் யூ கேன் டூ ஒன் திங், சேஞ்ச் யுவர் ஃபுட் டயட், நாட் ஃபார் யூ, அடுத்து வர போகிற ஜென்ரேஷனுக்காக. அப்படிங்கிறப்போ இட் பிகம்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடை மட்டும் பார்த்துருப்பீங்க. இப்போ மேக் இட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் ஆகிடுது. அண்ட் உங்கள் உடம்புல இருக்க டாக்ஸிசிட்டி உங்களுக்கு இப்போ தெரியல. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, ஆர்கானிக் வாங்குறப்போ நான்லாம் சாப்பிட்டு நான் உயிர் வாழலையா, நீ மட்டும் என்ன காசு நிறைய வச்சுருக்கேன் கொழுப்பா அப்படின்னு கூட கேட்கலாம். பட் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைன்னு வரப்போ தான் இப்போ ஏன்னா ஐ ஹேவ் கஸ்டமர்ஸ் காலிங் அப் சேயிங், அப்பாவுக்கு கேன்சர் ஆச்சுன்னா ஐ யூ ரியலி ஆர்கானிக், ஹி கேன் ஒன்லி ஈட் திஸ், ஐ ஹேவ் அ ஸ்பெஷல் சைல்டு அண்ட் மை சைல்டு நீட்ஸ் இந்த மாதிரி ஆர்கானிக்லேயே இந்த தூர்தால் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் பர்டிகுலராக கேட்குறப்போ கஷ்டமாக இருக்குது. யூர் ஆல் ஹெல்தியராக சாப்பிட்றதோ இல்லை கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபுட்டு சாப்பிட்றது, பேசிக்காக நம்ம எல்லாரும் அதுக்கு தான் ஓடிட்டுருக்குறோம். ஆனால் எனக்கு அதுவே கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் லக்ஸரியாக இருக்கிறது வந்து ரொம்ப அவலமான சுச்சுவேஷன் அண்ட் நோபடி டாக்ஸ் அபவுட் இட். ஸோ அப்படிங்கிறப்போ ரியலைஸ் பண்ண நாம் வந்து அட்லீஸ்ட் இப்போ அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைங்க நலனுக்காகவோ நீங்கள் கேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மேக் ஸ்மால் சேஞ்சஸ். யூ டோன்ட் ஹேவ் டு லைக் ஆர்கானிக் காஸ்ட்லி, நான் அதனால் எனக்கு கஷ்டம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக நோ சொல்கிறதுக்கு ஸ்மால் சேஞ்சஸாக எடுத்து அட்லீஸ்ட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் அ ஹெல்தியர் ஃபுட். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்கானிக்னு ஏமாத்துறவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏமாந்துருக்கலாம், பட் எல்லாரும் ஏமாத்துறவங்க கிடையாது. யூ டெஃபினெட்லி நீட் ஆர்கானிக் ஃபுட் டு இட்ஸ் அ ஃபியூவல் இல்லையா? அப்படிங்கிறப்ப யாருன்னு தேடி ஃபிக்ஸ் சம்படி அண்ட் கீப் பையிங். அண்ட் இந்த ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ நான் போன ஒரு மீட்டில் லைக் தேர் வாஸ் சம்படி ஹூ வாஸ் சேயிங், இப்போல்லாம் எல்லாத்தையுமே சஸ்டெயினபிள்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி, யூ ஜஸ்ட் புட் இட் ஆன் த லேபிள் அண்ட் மேக் இட் 2 times எக்ஸ்பென்சிவ், வாட்ஸ் திஸ் ஆல் அபவுட், இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் டு ப்ரைஸ் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஹையர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்கல்ல. ஸோ என்னன்னா ஆல் ஃபுட் வாஸ் சப்போஸ் டு பி ஆர்கானிக், இப்போ இந்த லேபிள் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. பட் இப்போ என்னன்னா பிரச்சனை எங்கன்னா எல்லாருமே நீ என்ன பண்ணி வளர்த்தன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ கெமிக்கல் போட்டவங்களாம் நான் இந்த கெமிக்கல்லாம் போட்டேன்னா அவங்களும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் ஆர்கானிக்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஆர்கானிக்கா எப்படி என்ன போட்டேன், ஹவ் ஆர் யூ ஆர்கானிக் அப்படின்னு அவ்வளோ ஃபாலோஅப் கொஷின்ஸ் வருது. ஸோ வி ஹவ் கன்வென்ஷனலி அக்செப்டட் அண்ட் நார்மலைஸ்ட் அந்த வெறும் யூரியா தாங்க போட்ட, டிஏபி தாங்க போட்ட, டிஏபி தான் போட்டேன், அதெல்லாம் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம வந்து கெட்டதில் ஊறி போயிட்டோம். ஸோ இப்போ நல்லது விற்கிறவங்களுக்குலாம் கஷ்டமாக போச்சு. ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப நினைப்பேன் எவ்ரிபடி இஸ் சப்போஸ் டு பி ஆனஸ்ட் அண்ட் ஐ தாட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஹேவ் டு பி ஆனஸ்ட். இப்போ இங்கே போனால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஆனஸ்ட் அப்படின்வாங்க. ஓ எல்லாருமே ஆனஸ்ட்டாக தானே இருக்கணும், அதனால் இவர் மட்டும் சொல்கிறாங்க. யூர் ஆல் சப்போஸ் டு பி லைக் தேட் இல்லையா? எல்லாருமே போய் பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அவர் பொய்யே பேச மாட்டாருன்னு சொல்கிறது ஐடென்டிட்டி ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ வி ஆர் இன் அ மெஸ்ட் அப் வேர்ல்டு, ரைட்? ஸோ அப்படிங்கிறப்போ ஆர்கானிக் வந்து ஓவர் அப்யூஸ்ட். ஐ அக்செப்ட் தேர் ஆர் பீப்புள் புட்டிங் அப் அ லேபிள், ஹைக்கிங் ப்ரைஸஸ் எல்லாம். பட் நீங்கள் வாங்க போகிறவங்ககிட்ட அப்படியான்னு கேளுங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லலையா, ட்ரஸ்ட் வரலையா, வாங்காதீங்க. இப்போ என்கிட்ட வந்து
ஐ ஹாவ் சம்திங் வெரி ஹையர்னா உண்மையிலேயே ஹை ஆகுமா கொஞ்சம் குறைச்சி தர முடியாதான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிறேன் எனக்கு இது இவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்க, இதுவே ஆக்சுவலாக சீப்பு நான் சொல்லி உங்களுக்கு, ஏன்னா நியாயமான ப்ரைஸ் போட ஆரம்பித்தோன்னா நிறைய விஷயத்த வாங்கவே முடியாது. we are not here to just make money here, right? So இதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்னு காஸ்ட் இஸ் யோர் ப்ராப்ளம்னு ஆஸ்க் அபவுட் இட். இஃப் யூ திங்க் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலே ஆர்கானிக்காக தெரியலையா ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதை பேசுங்க, டிபேட் அபவுட் இட். பட் டோன்ட் சிம்ப்ளி சே எவ்ரிபடி இஸ் பேட். யூ கான் ஜென்ரலைஸ் திங்ஸ். அப்படியா? அதனால் எனக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா எனக்கு கோவம் வரும். பட் கிவ் இட் அ ட்ரை. If you still believe it, that's your point of view. But நான் ஏமாத்தலன்னு தெரிய வரைக்கும் it's my conscience that I am following அப்படின்ற மாதிரி இருக்கும். From your point of view, நான் ஒரு கார்ப்பரேட் சிஇஓ டர்ன் ஃபார்மர் ஒருத்தரை பார்த்தேன் ஒரு 2 months முன்னாடி. அவர் வந்து அவரோட ஃபார்மில் வந்து இருக்கிற ரைஸ் வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கஸ்டமர் கொடுத்தாரு. அந்த ரைஸில் வந்து ஒரு புழு இருந்திருக்கு. என்ன சார் நீங்கள் புழு இருக்கிற ரைஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு புழு கூட வாழ முடியாத ரைஸ் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தூக்கி போட்டுட்டு. அண்ட் தென் த பர்சன் ஸ்டாப்ட் பையிங் ஃப்ரம் ஹிம் தட் திஸ் கை கிவ்ஸ் ரைஸ் வித் worms. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஆமாம், அதுதான். இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸில் இட் ஹேப்பன்ஸ். இப்போ நான் எதுவும் வேஸ்ட்டாக போனதை நான் கொடுக்கணும் இன்டென்ஷனலாக கொடுக்கவே போகிறது இல்லை. அண்ட் வி ஹேண்ட் பிக். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கத்திரிக்காய் நான் அனுப்புகிறேன், கத்திரிக்காய் சின்ன வயசில் நீங்கள் பூச்சி இல்லாத கத்திரிக்காவே பார்க்க முடியாது, காலிஃப்ளவரும் புழு இல்லாத காலிஃப்ளவர் பார்க்க முடியாது. இப்போ நம்ம இதில் வருது, கம்மியாக வருது. ஆனால் அதுலேயும் தேர் மைட் பி சம் பர்சன் சேயிங் இது பூச்சியாக இருக்கே எனக்கு மொத்தத்தையும் ரீஃபண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்ககிட்ட வாங்கினாலே இப்படி தான் சொத்தையாக வரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் மாடி தோட்டம்லாம் வச்சுட்டு வந்ததுனால இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஒரு கத்திரிக்காவை நீங்கள் உங்கள் செடியில் ஹார்வெஸ்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த ஒரு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு பாக்கியை சாப்பிட்ருப்பீங்க. அந்த எஃபர்ட் உங்களுக்கு புரியல. லைக் தக்காளி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மாதம் வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஃபார்மர். சும்மா நீ விதை போட்டு நாளைக்கு தக்காளி வரல. ஸோ தேர் இஸ் அன் எஃபர்ட் தட் வென்ட் இன் டு த ஃபுட்டுங்கிற பிஹைண்ட் த சீன்ஸை வந்து நம்ம வேல்யூ பண்ணாமல் போயிட்டோம். ஸோ தட் இஸ் வாட் myHarvest ஃபார்ம்ஸில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் எங்கள் பேஜ் போனாலுமே ரியல் பீப்புள், ரியல் ஸ்டோரிஸ், எர்த்வார்ம்லேருந்து எல்லா கதையும் நாங்கள் வந்து அங்கே சொல்லியிருப்போம். இது கஷ்டம், மழை பெஞ்சிருச்சுன்னா நீங்கள் இளையராஜா பாட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பட் என்னால் அது பாட முடியல. ஐம் லுக்கிங் அட் அ ஃபார்மர் worried about his crops. அந்த மாதிரி we try to tell you stories which have not been spoken. பட் இதெல்லாமே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆல்வேஸ். இந்த பூச்சி எப்பயுமே வரதான் போகுது, கஸ்டமர் இஷ்யூஸ் வரதான் போகுதுன்றப்போ எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு we are working on improving our process. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து வெஸ்ட்டை கம்பேர் பண்ணிக்கிறோம்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஹேவ் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், பெட்டர் திஸ், பெட்டர் தட். ஹவு இஸ் த ஃபுட் சீன் தேர் நமக்கு இருக்கிறது வர்சஸ் அங்கே கம்பேர் பண்ணும்போது? மேபி த பாலிசிஸ் அண்ட் கவர்னிங் ரூல்ஸ் மே பி ஸ்ட்ரிக்டர் இன் த அதர் கண்ட்ரீஸ், பட் இஃப் யூ லுக் அட் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட், ஹோல் வேர்ல்டு இஸ் சஃபரிங். the food system is broken. லிட்டலாக சொல்லணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஃபுட் இன்செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஒபீஸ் கிட்ஸ் யூஎஸில் பார்க்குறீங்க, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே வி கான்ட் சே எனி கண்ட்ரி இஸ் பெட்டர். லைக் நேற்று தான் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஜப்பான் ஸ்கூல்ஸில் வந்து தே பேண்ட் ஆல் த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் கேன்டீனில். பட் அங்கே வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டை போட்டு நீங்கள் நிறைய க்ரீன் சாப்பிடுங்க, பேலன்ஸ்டு மீல் சாப்பிடுங்க ஆஸ் அ கண்ட்ரி ஜப்பான் பண்ணாங்க, யூஎஸ்ஆல் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சீன் எவ்ரிவேர். பட் நம்ம என்ன எனக்கு இங்கே கவலையாக இருக்கோன்னா, நம்மளோட உணவு வகை அப்படி தான் இருந்துச்சு. இட் வாஸ் பை டிசைன் அவர் சாம்பார் வாஸ் குட், பை டிசைன் நம்ம இலையில சாப்பிட்றது வாஸ் குட், பை டிசைன் நம்ம கையில் சாப்பிட்டோம். நிறையா வி லாஸ்ட் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த குட் ப்ராக்டிசஸையும் நம்ம விட்டுட்டோம். அண்ட் உலகத்தில் வெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தே மே ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்னோ, தே வில் நாட் ஹாவ் கிளைமேட், சீசனாலிட்டிலாம் அவங்களுக்கு ரொம்ப நம்மள மாதிரி இருந்திருக்காது. பட் இந்தியா இஸ் பிளெஸ்ட் வித் சன், வி ஆர் பிளெஸ்ட் வித் சீசன்ஸ். பட் நம்ம எதையுமே அப்ரிஷியேட் பண்ணாமல் வி லாஸ்ட் அவுட். ஸோ எனக்கு அதனால எனக்கு வந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் லெசன்ஸ் அ லாட் ஃப்ரம் தி வெஸ்ட். கோஇன்சிடென்ட்லி இன்னைக்கு தான் நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன் சன்னோட போட்டோ போட்டுட்டு திஸ் கை கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் தட் வி ஹேவ் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வந்து வி கேன் ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் தி வெஸ்ட் அண்ட் தி ஈஸ்ட், பட் வி ஆர் இன் த பெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ரைட் பிளேஸ். நம்ம உணவு வகை வந்து ஃபுட் இஸ் மெடிசனுங்கிறது, உணவே மருந்துங்கிறதுலாம் நம்மளுடைய எல்லா ஹோம்ஸ்லேயும் இருந்துச்சு. வி நெவர் கவுண்டட் கேலரிஸ், வி வர் கவுண்டிங் the varieties and colorful plates now was by design. Yes. எனக்கு அதான் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து கரண்ட் சினாரியோ வந்து ஆர்கானிக் ப்ரொடியூஸ் இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பென்சிவ் தென் நார்மல். ஐ எம் அ கான்ஷியஸ் ஃபேமிலி, பட் அட் த சேம் டைம் ஐ do not have enough money to spend double. இது மட்டுமாவது நான் மாற்றிக்கிட்டா எனக்கு நல்லதுன்னா, which are the most pesticide or insecticide treated
produce that I can stay away from? ப்ளீஸ் குட் கொஸ்டின். ஸோ நான் இப்போயுமே ஐ என்கரேஜ் பீப்புள் டு ஹேவ் அ டெரஸ் கார்டன், க்ரோ யோர் கீரை இல்லை ஒரு புதினா செடி as much as possible யூஸ் பண்ணிக்கோங்கன்றது நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவாய்ட் பண்ணும் பெஸ்டிசைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா நான் சொல்லலை, உலகத்தில் வந்து வருஷம் டர்ட்டி டசன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும். EWG வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க, பட் நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயமே தெரியாது. ஸோ டர்ட்டி டசன் நீங்கள் கூகுள்லையோ ChatGPTலையோ கேட்டால் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். கன்சிஸ்டண்ட்டாக சில ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் எப்போயுமே இருக்கும். அதாவது உலகத்தில் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸில் இதிலெல்லாம் எப்போயுமே கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. வெரி வெரி பேட் நியூஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு கீரை இருக்குது. ஸ்பினச் இஸ் ஆல்வேஸ் ஆன் த லிஸ்ட், கிரேப்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் த லிஸ்ட், ஸ்ட்ராபெரி இஸ் ஆல்வேஸ் ஆன் த லிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நமக்கு இந்த நியூட்ரிஷன் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்படின்றப்போ கோ ஆர்கானிக். ஸோ கீரைலாம் நீங்கள் கண்டிப்பாக எதுக்கு சாப்பிடுவீங்கன்னா சத்தாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அயர்ன் கூட்டணும். ஆப்பிள் எல்லாமே அதுக்கு தான் சாப்பிட்றீங்க. கடைசியில் அதுவே வந்து உங்களுக்கு விஷமாக இருக்கக்கூடாது. ஸோ கோ ஆர்கானிக் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ். அண்ட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக லோக்கல் அண்ட் சீசனல் ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும். சீசன் டைமில் ஒரு விஷயத்துக்கு வந்து யாரும் பெருசாக கெமிக்கல் போட மாட்டாங்க. ஸ்டோரேஜில் போய் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட மாட்டாங்க. ஸோ சீசனலான ஐட்டம்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்போலாம் எல்லாமே ரவுண்ட் த இயர் கிடைக்குது. பட் உங்களுக்கு கரெக்ட். பட் என்னன்னா மார்க்கெட்டில் எது சீசன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் லோக்கல் மார்க்கெட்ஸ் போனீங்கன்னா எல்லா இடத்துல அது நிறைய இருக்கும். இப்போ பட்டாணி இப்போ சீசன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட் சீசன்ல இருந்துச்சு. காலிஃப்ளவர் இப்போ வருஷம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சு. பட் தெர் ஆர் சம் ஐட்டம்ஸ் உங்களுக்கு அப்போ வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா கொஞ்சம் பிளாண்ட் ஆகும், இதனாகும். ஸோ நீங்கள் சீசனாலிட்டி பாருங்கள். அண்ட் என்ன பொறுத்து ஜொமேட்டோவில் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா, சாரி இன்ஸ்டாமார்ட் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணோம்னா எல்லாமே தான் கவரில் வருது. ஸோ இந்த கவரில் வரதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பேக்கேஜ் வந்து லீச் ஆகுதா, அவங்க வேர் ஹவுஸில் ரொம்ப நாள் வச்சிருக்காங்க. டேட் பாருங்கள். இப்போ வென் ஐ ஆர்டர் ஐ காட் 3 days ஓல்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்றப்போ நான் ஐ ஹேவ் இக்னோர்ட் தெம். ஸோ உங்களுக்கு எது வேணுங்கிறது தான் இட்ஸ் யார் சாய்ஸ். இப்போ நான் வந்து வாழை இலையில தான் நாங்கள் வந்து கீரையெல்லாம் ரோல் பண்ணி அனுப்புகிறோம். அது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நான் அதை கவரில் போட்டு அதை லீச் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட கீரை, என்னோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் 24 hours ஃபார்ம்லேருந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடுது. ஐ டோன்ட் டூ கோல்ட் ஸ்டோரேஜ். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பார்த்து myHarvestல ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். பட் ப்ரைஸ் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சா வில் கம் டவுன். சரி, இப்போ அந்த 30 டசன்லேயே இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் ஆகட்டும், ப்ளூபெரிஸ் ஆகட்டும், நான் வினிகரில் வந்து ஊற வச்சு 2-3 times வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் போயிடுமா பெஸ்டிசைட்? ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டு நினச்சி இதெல்லாம் பண்ணுறீங்க. எனக்கு கூட அதெல்லாம் கெமிக்கல் இல்லை, வாஷ் ஆயிடும்னு சொல்ல தான் ஆசை. பட் ஆனால் இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னா பிரச்சனை வந்து நம்ம நினைக்கிறோம் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஸ்ப்ரேயிங். அந்த ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் வாஷ் பண்ணால் ஊற வச்சா போயிடும். பட் இட்ஸ் நாட். பட் நீங்கள் களைக்கொல்லிலாம் அவங்க வந்து விதை போடுறப்பே போடுவாங்க. இன்னைக்கு நான் ஊட்டி போயிருந்தப்போ இப்போ கேரட் ஃபார் எக்ஸாம்பிள், கேரட்டில் என்ன பெரிய ஆர்கானிக்னு யாரோ என்கிட்ட கேட்டாங்க. இன்ஃபேக்ட் கேரட் இஸ் நம்பர் 1 செல்லிங் ஃபார் myHarvest, டாப் செல்லிங். பட் விஷயம் என்னென்னா கேரட்டே விதை போடுறப்பவே கூடயே களைக்கொல்லி போட்டுருவாங்க. ஸோ தட் அந்த இடத்துல கேரட் செடி மட்டும் தான் முளைக்கும். ஒரு புல் எதுவுமே முளைக்காது. ஏன்னா புல் முளைச்சதுன்னா அப்புறம் நீங்கள் வீடிசைட்ஸ், அது களைக்கொல்லின்னு சொல்லுவோம். கொல்லி. ஓ வீடு வரக்கூடாது. பூச்சிக்கொல்லி கிடையாது. பூச்சிக்கொல்லி பூச்சியை சாகடிக்கும். இது களைக்கொல்லினா களைச்செடி வராமல் சாகடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆள் செலவு ஜாஸ்தி ஆகும்ல, களை எடுக்கிறதுக்கு ஆள் கூப்பிடணும், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, விதை போடுறப்பவே your poison is started. You have mixed it and you have started spraying with the seed. இது செடி வளர it has just gone. நீங்கள் குடிக்கிற இளநீ வந்து யாரும் இளநீயில் ஊசி போட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் யாருக்கும் டைம் இல்லை. ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றுறப்ப தண்ணியோட சேர்த்து நீங்கள் மோனோக்ரோட்டோபஸ் எதையோ கெமிக்கல் சேர்த்து போடுங்க. அது தண்ணி உறிஞ்சுக்கும், அப்படியே இளநீ அனுப்பிடும். ஆமாம், வெளில ஷெல்லு டார்க்காக இருக்குது, ஹார்டாக இருக்குது, உள்ளே ஒன்றும் போகாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் மாதிரி நமக்கு தண்ணி வழியாக மேலே ஏற்றிட்டீங்க, தண்ணி வழியாக கெமிக்கல்ஸும் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வாஷ் பண்ணால் எப்படி அது போகும்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப ஐ திங்க் வாஷும் பண்ண முடியாது. அப்படியே லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டுடே ஆர் சம்டைம்ஸ் நாட் வாஷபிள், நாட் ரிவர்சிபிள். தி டேமேஜ் ஒன்ஸ் காஸ்ட் இஸ். அதனால தான் நாங்கள் வந்து சோர்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ myHarvestல வந்து யூ ஷுட் நோ வேர் யுவர் ஃபுட் கம்ஸ் ஃப்ரம், ஹூ க்ரோஸ் இட், ஹவு அப்படின்றதெல்லாம் பாருங்கள், இல்லை கேளுங்க, நாங்களும் ஷேர் பண்ணுறோன்ற மாதிரி bring in transparency. இப்போது எனக்கு மைண்ட்ஃபுல் மாம்ஸில் இருக்கிற ஒரு அம்மா கேட்டாங்க, லைக் ஐ லிவ் இன் அ வில்லேஜ், ஐ லிவ் இன் இன்டீரியர், எனக்கு வந்து உங்களை மாதிரி ஃபேன்சி சிஸ்டம்ஸ்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு. நவ் இஃப் யூ ஆர் டெல்லிங் மீ தட் ஃபுட் ஹேஸ் பெஸ்டிசைட்ஸ், திஸ் திங் ஹேஸ் இன்செக்டிசைட்ஸ்,
இட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல் ஃபார் மீ. இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் ஹேவிங் யங் கிட்ஸ். நான்லாம் எங்கே போய் வாங்குறது, எனக்கு அந்த மாதிரி ஆக்சஸ் இல்லை, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி எல்லா ஊர்லேயும் நிறைய இடத்துல சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே நிறையா ஃபார்மர் மார்க்கெட்ஸ்லாம் நடக்குது. இப்போ சந்தைகள் நடந்ததுன்னா போய் கண்டுபிடிங்க. அவங்களாம் வந்து வாங்க ஆள் இல்லை, நான் கஷ்டப்பட்டு ஆர்கானிக் பண்ணுறேன், கடைசியில் போய் லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்குறேன்னு கஷ்டப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கலாக வாங்குறது பெட்டர். பட் அரிசி பருப்புலாம் வேணும்னா நான் கூட டெலிவரி பண்ண முடியும். பட் தேர் ஆர் பீப்புள் இந்த மாதிரி எல்லா ஊருக்கு அனுப்புவாங்க. ஃபார்மரே கூட மற்ற ஊருக்கு அரிசி அனுப்புவாங்க, பருப்புலாம் அனுப்ப ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஃபைண்ட் பீப்புள். ஒரு எல்லா இடத்துலையும் ஒன்றா கிடைக்கணும், ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வரணும் அப்படின்னா கிடைக்காது. அது convenient inconvenience that has been caused. I think right now we are all like that. We all want instantly. But நல்ல பொருள் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கூட who runs a supermarket, அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களோட ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்போவும் க்ளீனாக வச்சுருப்போம். we separate several things, we keep it rodent free. எப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் we will be ready to show. ஒரு டார்க் ஸ்டோரில் வந்து அதெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, ஒரு இன்ஸ்பெக்ஷன் தான் வராங்கன்னா they are happy to close it. பக்கத்து தெருவுலையோ இல்லை பக்கத்து பில்டிங்லையோ இன்னொரு டார்க் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்பாங்க. there is no regulation there. யாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டார்க் ஸ்டோர்ஸை இன்ஸ்பெக்டும் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலி. ஸோ யூ சூஸ். அவங்களோட ஸ்டோருக்கு கால் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓ அரை மணி நேரம் ஆகுமா? இல்லை வேணாம் நான் 5 நிமிஷத்தில் எனக்கு ஸ்விக்கியில் வந்துடும். ஸோ அரை மணி நேரமே வந்து ஜாஸ்தி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் வி ஆர். வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கோம். ஸோ இன்னொன்று நான் படிச்சிருக்கேன், திஸ் இஸ் ப்ராபப்ளி மை லாஸ்ட் கொஸ்டின், தட் the whole world cannot be fed by organic food. நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபுட், க்ளோதிங், ஷெல்டரே வந்து கஷ்டமாக இருக்குது. நம்ம கண்ட்ரியில் அந்த percentage is higher. So what are you even doing with this whole organic talk when you can't change everything organic? Is a question that I get. Yes. ஏன்டியோ அது கேட்பாங்க, ஆர்கானிக்குன்னு ரொம்ப பேசுறியாமா, உலகத்துக்குள்ளே சோறு போட்டுருவியா அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, if everybody எல்லாரும் தப்பு பண்ணுறதுக்காக தப்பு கரெக்ட் ஆகிடாது இல்லையா? if everybody says it's right, you can't call it right also. ஸோ எனக்கு இன்னைக்கு ப்ராப்ளம் இஸ் we are all suffering. The producer of the food, farmer is suffering. The one who is eating that food, அவங்களும் சஃபர் பண்ணுறாங்க. என்வாயரமெண்ட் அதுவும் சஃபர் ஆகுது. ஃப்யூச்சர் பிளானட் இஸ் ஆல்சோ சஃபரிங். திஸ் இஸ் நாட் வாட் வி ஆல் வாண்ட் டு டூ. ஸோ இன்றைக்கி ஒரு 5% கூட ஆர்கானிக் சாப்பிடலன்றதுக்காக அதுக்கு தேவையில்லாத அப்படின்னு ஆயிட முடியாது. ஸோ இன்றைக்கி ஈவன் இஃப் ஆல் த எக்ஸிஸ்டிங் ஃபார்மர்ஸ் இருக்கிற கொஞ்சோண்டு லேண்டே வச்சுக்கோமே, அவங்க எல்லாரும் மாறினா கூட இந்த உலகத்தை 40% தான் ஃபீட் பண்ண முடியுமா? பண்ணிட்டு போவோம். 5%லேருந்து 40% ஸ்டில் குட் திங் டு கோ. இட்ஸ் லாட் பெட்டர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிபேட்டிங் தட் இது பண்ணவே முடியாதுன்னு யாரும் பண்ணாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறதுக்கு, let's do something better அப்படின்றதுக்கு I don't encourage such talksங்க. And it's just to add to the intensity of the problem. இப்போ சுல்தான் இஸ்மாயில்னு சொல்லி there's a scientist, soil scientist, அவர் தான் வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சார். he is one of our mentors. ஸோ அவர் வந்து நான் ஃபஸ்ட் மீட் பண்ணப்போ he still demonstrates it. உலகத்தில் எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபார்மிங்கை காப்பாற்றியே ஆகணும். we are in a very very risky place. ஏன் அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ சாயில் இருக்குது தெரியுமான்னு கேட்பார். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிலாம் கேட்குறப்போ, நோ, இஃப் யூ டேக் அன் ஆப்பிள் அண்ட் கட் இட் இன்டு 4, உலகத்தில் தண்ணி எவ்வளோ போர்ஷன்? 3/4 ஆஃப் த வேர்ல்டு இஸ் வாட்டர். ஸோ உங்களுக்கு 3/4 போயிடுச்சு. ஸோ இருக்கிறது ஃபஸ்ட்டு 1/4. அந்த 1/4 அண்டார்டிகா டெசர்ட்டு அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் போயிடுச்சு. ஸோ 1/4 போய் 1/8 தான் இருக்குது. அந்த 1/8 நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. விச் இஸ் அகேன் 4 டிவைட் பண்ணி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் 3.14 of the world only has soil to grow. So 3.1% of the whole world only is feeding the entire world population. That is one. And 3.14% is not even fully available to you. அந்த ஆப்பிளோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் டாப் சாயில் இருக்குது. முழு 3% வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட டாப் சாயில் இஸ் ஜஸ்ட் ஸ்கின் ஆஃப் தி ஆப்பிள் மாதிரி. It is, and it takes 10,000 years to form so much layer of the top soil. நம்ம ஈஸியாக ஒரு தடவை அழிச்சிட்டு வீடு கட்டுறோம், தோன்றோம், இப்படி பண்ணுறோம், அந்த டாப் சைடில் அழிச்சிட்ருக்கோம். ஸோ வி ஆர் ஆடிங் டு த ப்ராப்ளம் அண்ட் த வேர்ஸ். ஐ மீன் அதை இமேஜினே பண்ண முடியல. 50-60 years ஆஃப்டர் நல்ல சோறே கிடைக்காம கூட போகலாம். இப்போ தண்ணி இப்போ எப்படி ஆல்ரெடி பிரச்சனை ஆகிடுச்சோ, தே ஓன்ட் பி ப்ரொடியூசர்ஸ், தே ஓன்ட் பி சினாரியோ. பட் இஃப் வி கேன் சேஞ்ச் தட் நவ், I think we have a huge responsibility. And as a mother,
எனக்கு வந்து நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, வாட் எவர் ஐ டூ ஷுட் நாட் எண்ட் வித் மீ. த சில்ட்ரனோட நல்லதுக்காக பண்ணுறோம், பட் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூலில் தே ஹவ் லீஸ்ட் அ ஸ்மால் லேண்ட் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஃபார்ம் ஆர்கானிக்கலி த the older children. அவங்களே வந்து கருப்பு கவனி அரிசி வந்து இந்த பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு பொண்ணு அவளோட அம்மா கிட்ட ஒரு கை சாதம் வந்து அவங்க அம்மா டஸ்ட்பின்ல கொட்டும் போது சொல்லியிருக்கா, how dare you do this? Do you know how difficult it is? That has been the case. Gardening or farming பண்ற குழந்தைங்க வந்து they connect closer to food and they stop wasting food. ஸோ அந்த பொண்ணு அப்படி கேட்டிருக்கா. ஸோ த மதர் இஸ் சேயிங், நான் இப்போ கான்ஷியஸாக குக் பண்ணுறேன்னு. என் பையன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், ரிசப்ஷனில் ஆல்ரெடி சர்வ் பண்ண லீஃபில் போய் உட்கார சொன்னேன். உட்காருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் நினச்சேன் அவனுக்கு வந்து அவன் சர்வ் பண்ண லீஃபில் போய் உட்கார சொல்கிறாங்களே அப்படின்னு அவன் ஷேமாக ஃபீல் பண்ணுறான்னு நினச்சேன். ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, அவங்க எனக்கு சர்வ் பண்ண வந்திருந்தாங்கன்னா எனக்கு வேணாங்கிறத நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. நவ் ஐ எம் கோயிங் டு வேஸ்ட் ஸோ மச் ஃபுட் அப்படின்னா எனக்கே அந்த தாட் ப்ராசஸ் இல்லை. ஸோ அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க the next generation is doomsday, அவங்களுக்கு அக்கறை இல்லை, அவங்க எதுவும் பண்ணல. பட் ஐ ஹாவ் கிரேட் ஹோப் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் and I'm seeing proof. It can be small, teeny, tiny cases, but they are also the 3.4% of the entire world. அவங்க போதும்ல மாத்துறதுக்கு, and we can continue to invest to educate them. We should lead it. We should create that facilitation and conversation. Create an environment where topics like these are spoken at school, spoken at home. அதனால தான் இந்த பாட்காஸ்ட் நீ கூப்பிட்டோன்னு வந்தேன். இதெல்லாம் என் ஸ்கூல்ல இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஓகே, ஸோ திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர். ஸோ தட் சம்ஸ் அப். நீங்க ஏன் இங்க வந்தீங்க இப்ப தெரிஞ்சிச்சு. ஓகே, conversation is very much needed and that is exactly what I'm trying to do. Not for நம்ம சொன்ன மாதிரி இது வைரல் ஆக போறது இல்ல, எதுவும் இல்ல. பட் யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க கான்ஷியஸ் டெசிஷன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் எடுத்தா போதும். The world will survive by itself. Even if ஒரு மதர் இதை பார்த்து மாறினா கூட I'm happy. கண்டிப்பா நான் எப்பவுமே இதுதாங்க சொல்லுவேன். so spot on, and that's why we synced so much. இல்ல எனக்கு my heart feels full to be able to have had this conversation and the feeling that more people are going to benefit from this. So on that note, thank you so much, Archana. Welcome. And I am forever grateful to what you are doing so that people like me have access to பெரிய வார்த்தை சொல்றீங்க. And wishing you humongous success. Thank you so in much. what you are doing from the bottom of my heart. Thank you, Iswarya. All the best for நீங்க பாடுறது சாதா விஷயம் இல்லை, and you have like so much dream of making safe spaces for people in their living rooms எல்லாம். So all the best for Clayton. வேற எங்கெல்லாம் possible ன்னு சொல்லுங்க, we can collaborate. And to your community, I think you're a great inspiration. Thank you. You're inspiring me as well. Thank you so much.